திருச்சிற்றம்பலம். மானேர்கலை விளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வழக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனல் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தை முடித்திடும் குன்றமே கருணை ஒளிதிருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் சில்லஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமியுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இங்கே நம்மளுடைய கமலவிநாயகர் சத் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பணசே அருணாயா அவர்கள் இன்னும் திரளாக வந்திருக்கின்ற பெரியவர்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். தருமை ஆதீன குருமுதல்வர் குருஞான சம்பந்த பெருமானார் அருளி செய்யப்பட்ட சிவபோக சாரம் அதை சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். வழக்கமாக அது மாதம் ஒரு முறை சிந்திப்போம். அதனால் எங்கன அந்த பாட்டை விட்டோம்னு கொஞ்சம் ஞாபகம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அது 2-3 மாதத்துக்கு ஒருக்க சிந்திச்சுக்கும் பொழுது எந்த பாட்டில் விட்டோம்னே தெரியாமல் இருந்தது. இப்போ எவ்வளவு கேப் ஆகிட்டுதுன்னா அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சிந்திக்கும் பொழுது எந்த நூல்னே தெரில, ஏதோ ஒரு நூல் அப்படின்னு யோசிப்போம். இப்போ நாங்கள் உள்ளே வரும்பொழுது சில பேருக்கு இவர் யாருன்னு தெரிலையே அப்படின்னு, ஏன்னா அவ்வளவு நாள் ஆகிட்டதுனால சரி சங்கத்துக்கு யாரோ தம்பி புதுசாக ஒருத்தன் வாரான் அப்படின்னு தான் வந்து அங்கே உள்ளே வரும்போது ஒருத்தர் கையெழுத்து போட்டு போங்கன்னார். இந்த வாரங்க சொல்லிட்டு போடுறான் அப்படின்னு. அதனால் அப்படி ஒரு பெரிய இடைவெளிக்கு பிறகு அது கூட எங்களுடைய வணக்கத்திற்குரிய மாணிக்கவாசம் ஐயா எனக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சாங்க. ஐயா சோபோசாரம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. அதனால் நீங்கள் திருமூலர் மாதிரி வருஷத்துக்கு ஒருக்கவாவது ஒரு பாட்டாவது சொல்லிட்டு போங்க. என்னை எந்த அளவுக்கு என்னை திருத்தனமோ கண்டிப்பு எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் திருமூலர் மாதிரி, அதனால் வருஷத்துக்கு ஒருக்கவாது ஒரு பாட்டு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டாங்க. அன்றைக்கே ஐயா வந்துடுறேன் ஓடி அப்படின்னு சொன்னேன். என்னமோ ஏதோ சில அதாவது பல அமைப்புகள் வேலைகள் நிகழ்ச்சிகள் அப்படி கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டது. இருந்தாலும் சொக்கநாத பெருமானுடைய திருவருளாலும் சொக்கநாத பெருமானுக்கு அன்பு நேயர்களாக இருக்கின்ற அடியார் மக்கள் நீங்கள்லாம் உங்கள் எல்லோருடைய அன்பினாலும் இந்த ஆண்டு இது மாதம் ஒரு முறையாக தொடர்ந்து இடைவிடாது செய்து கிட்டத்தட்ட 90 பாடல்கள் பக்கத்தில் வந்திருக்கிறோம். அப்படின்னா இன்னொரு 50 பாட்டு இருக்குது, 50-55 பாட்டு. அதை அப்போ 3ல் 2 பங்கு கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். அதனால் இந்த 3ல் 1 பங்கு இன்னொரு இருக்குது. அதையெல்லாம் நாம் இந்த ஆண்டு சொக்கநாத பெருமானுடைய திருவருளால் 2026 கூடிய தீர்மானங்களில் இதோ ஒன்றா வச்சுருக்குது. ஆனால் இந்த தீர்மானங்கள்லாம் எப்படி எடுப்போம் எப்படி நடக்கும்னு நான் சொல்லவே வேண்டாம். இந்த வருஷம் நான் தீர்மானம் எடுத்தேங்க ஐயா. டிசம்பர் 25 முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டாக்டர்லாம் அடிக்கடி சொன்னாங்க வாக்கிங் போங்க அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஜனவரி 1ஆம் காலையிலே வாக்கிங்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். வாக்கிங் கொஞ்சம் தூரம் தான் போனேன். நம்ம மாணவர் இருக்க வந்தார். அவர் ஒரு நாள் என்ன வாக்கிங்கில் பார்த்தது இல்லையா, அதனால் பார்த்த உடனே சார் உங்களுக்கு சுகர் இருக்கோன்னாரு. நான் என்ன பண்ணிவிட்டேன் தெரியாமல் ஆமான்ட்டேன். எவ்வளோ இருக்குன்னார். அப்புறம் நான் ஏதோ சொன்னேன். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படின்னார். டாக்டர் கூட என்கிட்ட அவ்வளோ கேள்வி கேட்டதில்லை. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்கன்னார். கடைசியில் அவர் கோவம் வந்துருச்சு. நான் 3 இட்லி சாப்பிடும் பொழுதே எனக்கு 30 பாயிண்ட் ஏறுது. நீங்கள் 4 இட்லி சாப்பிட்டு எப்படி 20 தான் ஏறும்? அது எப்படி உங்களுக்கு மட்டும் எப்படி ஏறுங்கிறாரு.
அதனால் பார்த்தேன், இது என்னடா இது வாக்கிங்கில் இவ்வளோ பெரிய சோதனையாக நமக்குன்ட்டு. மறுநாள் காலையில் என்ன பண்ணிட்டேன், எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாலே குளத்தில் அப்படி வாக்கிங் போகலாம், நல்ல இடம். அதனால் மாடியிலேருந்தே பாயிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டம்மா வேறு என்ன போலையானாங்க. இரு, அந்த ஆள் போகிறான் பார்த்தியா, அவன் வாக்கிங் முடிச்சு போய்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். அந்த ஆள் பிறகு உங்களுக்கு என்ன இருக்குது, அங்கே 1000 பேர் போகிறக்கு இடம் இருக்குது, நீ சும்மா இரு, உனக்கு தெரியாதுன்ட்டேன். அப்புறம் அவர் போகிற வரைக்கும் வேண்டாம், அப்பா அவர் போயிட்டாருன்னு கீழே இறங்கி வாக்கிங் போனேன். அங்கே வாக்கிங் போனால் அன்றைக்கி எதிர்பாராமல் இன்னொரு மாணவர் வந்துட்டார். அவர் சார் உங்களுக்கு சுகர் இருக்கோன்னு ஆரம்பித்தார். நான் ரொம்ப தெளிவு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு சுத்தமாக கிடையாது. ப்ரெஷரு அப்படின்னார். கொலஸ்ட்ரால் இருக்கோ அப்படின்னார். ஒன்றுமே கிடையாதுங்க எனக்கு அப்படின்னேன். அவர் அப்படி பரவாயில்ல சார், நீங்கள் இந்த வயசில் இப்படி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா, சார் கவனமாக இருங்க, இப்படி ஒன்றும் இல்லாத ஆள் தான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் டப்புன்னு போயிடுறான்னாரு. அன்னையோட வாக்கிங் முடிஞ்சது 2ஆம் நாள். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோடனே சொன்னேன், இந்த மாதிரி சொல்கிறாங்கம்மா நான் வாக்கிங் போகல அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் தான் எங்கள் வீட்டில் அம்மா தான் கரெக்டாக சொன்னாங்க, உங்கள் மாணவர்களுக்கு உங்கள் மேலே என்ன எண்ணம் இருக்குதுன்னு பார்த்துக்கங்கன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதனால் அந்த மாதிரி தீர்மானமாக இல்லாமல் பெருமானுடைய கருணையினால் இந்த சிவபோகசாரத்தை நாம் முறையாக சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த மாதிரியான ஒரு பண்டார சாத்திரத்தை சிந்திப்பது என்பதே ஒரு பெரிய திருவருள். அது இடைவிடாது சிந்திப்பதற்கு அந்த திருவருளும் குருவருளும் மட்டும்தான் துணையாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு பெரிய அனுபவம் தான் இந்த ஒரு வருஷம். இது என்னாலேயோ இவங்களாலேயோ யாராலேயும் நடக்கப்படுறது இல்லை. இது பெருமானுடைய திருவருளாலும் குருநாதருடைய குருவருளாலும் தான் இதை செய்ய முடியும் என்று சொன்னால், மெய்கண்ட சாத்திரங்களை எல்லாம் சிந்திப்பது என்பது அப்படி. அந்த மெய்கண்ட சாத்திரங்கள் போலவே இதெல்லாம் பண்டார சாத்திரங்களாக பீடத்திலே இருந்த குருமூர்த்திகள் தங்களுடைய சிவ அனுபவத்தை நமக்கு தந்தருளிய நூல்கள். மெய்கண்ட சாத்திரத்திலே உள்ள சில நுட்பமான இடங்களை எல்லாம் அனுபவபூர்வமாக நமக்கு விளக்கியருளிய நூல்கள் இந்த பண்டார சாத்திரங்கள். அதனால் தர்மயாதீனத்தினுடைய பண்டார சாத்திரமாய் இருக்கின்ற இந்த சிவபோகசாரத்தை சித்தி தருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தருநாதன், பரநாதன், முக்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தரும் நாதன் நம் குருநாதன் என்று சுவாமிகள் ஆரம்பித்தார். ஏன்னா அந்த முதல்ல அந்த பாடல்களே பார்த்திங்கன்னா, குருஞான சம்பந்தர் தம்முடைய குருநாதராகிய ஞானப்பிரகாசர், கமலை ஞானப்பிரகாசர் திருவாரூரில் இருந்த ஞானப்பிரகாச சுவாமிகளை வணங்குவது தான் முதல் அமைப்பே. அதனால் அங்கே தான் நூல் ஆரம்பிச்சது. சித்திதரு நாதன், தென்கமலை வாழ்நாதன், அங்கே தான் இருக்கிறார். இப்போவும் அவர் அங்கே தான் இருக்கிறதா தான் ஐதீகம். அதனால் தென்கமலை வாழ்நாதன், பக்தி தரு நாதன், சித்திங்கிறது முதல் படிநிலை தான். அதுக்கெல்லாம் வர வேண்டியது என்னன்னாரு, பக்தி வரணும்னாரு. பக்தி தருநாதன், பரநாதன், முக்தி பெருநாதன், ஞானப்பிரகாசன், உண்மை தரும் நாதன்னர். அந்த உண்மை என்பது தான் முக்தி இன்பத்தினுடைய உயர்ந்த நிலை, ஞானத்தை பெறுதல். அதனால் முக்தி என்பது கடைசியில் வந்திருக்கணும், செய்விழுங்கனால நடுவில் வந்ததுன்னு அருணையார் உரை எழுதினார். அதனால் உண்மை தரும் நாதன், அது ஞானத்தை, உண்மை என்பது அறிவு, அறிவு என்ன ஞானம். அந்த ஞானம் எங்கே கொண்டு சேர்க்கும் அப்படின்னு சொன்னால் முக்தியில் கொண்டு சேர்க்கும். சைவசித்தாந்தம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். முக்தி இன்பம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஞானம் பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் தவம் செய்ய வேண்டும். முற்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்றவாறு மெய்கண்டார். அப்போ தவம் செய்யணும். அப்போ தவம்னா என்ன, அதையும் அவரே எழுதினார். மேற்சரியை கிரியா யோகம் செய்துள்ளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாகலான்னு எழுதினார். இது மெய்கண்டாருடைய எழுத்து. அதனால் சரியை கிரிய யோகம் அதுதான் நமக்கு தவம். அதனால் தவம்னா எங்கேயோ பெரிய காட்டில் போய் இருந்து செய்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது வயிற்றில் தான் தொல்காப்பியம் சொல்லுது. அதுதான் நமக்கு தவம். சிறந்த வழிபாடு, எல்லாருமே சேர்ந்து செய்கிற வழிபாடு. அந்த வழிபாடுடைய படிநிலைகளை நமக்கு அமைத்தார்கள், சரியை கிரியை யோகம் என்று சொல்லி. அதுதான் ஞானத்திற்கு வழிவகுக்கும். அந்த ஞானம்தான் வீடு பேற்றுக்கு வழிவகுக்கும். அதனால் அந்த ஞானத்தை உண்மை என்று சொல்லி, உண்மை தரும் நாதன் நம் குருநாதன், எதையும் தருவான்னாரு, முக்தி பெருநாதன்னார். அந்த முக்தி இன்பத்தையும் தரவல்ல குருநாதன் என்று சொல்லி முதல்ல குருநாதருக்கு ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிப்பார். ஆரம்பித்து குருநாதருடைய திருவருளால் தான் எல்லாம் நடக்குங்கிறத இந்த பாடத்தையும் அப்படி தான் சொல்லார். தான் சொன்னதாக எங்கேயுமே சொல்ல. ஆறறிவார் நீதிவழி, ஆறறிவார் சித்திமுத்தி, ஆறறிவார் நர்த்தவங்கள் அன்பனைத்தும், பாரவர்க்கும் அத்தன் கமலையில் வாழ் ஞானப்பிரகாசனன் மத்தன் என்போல் வந்திலனானால். ஞானப்பிரகாசனாய் அப்படின்னா அத்தன் அப்படிங்கன்னு சொல்லுது சுவாமியை. ஞானப்பிரகாசன் அவர் சொல்கிறதே யாரை சொல்கிறார்னா சுவாமியை தான் சொல்கிறார்.
சுவாமி ஞானப்பிரகாசராய் எழுந்தருளி வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணவில்லையே சொன்னால் இதை நான் என்ன சொல்லியிருக்க முடியும், யாருக்கு என்ன தெரியுங்கிறார். கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையே மக்கள் மலமகற்றும் மெய்கண்டான்பர் அருணந்தி சிவாச்சாரியர். 20 நூல் செய்யும் பொழுதே முதல்ல ஆரம்பமே என்ன சொல்கிறாரு, மெய்கண்டாரை யாருன்னு சொல்கிறார் பாருங்க. அப்படியே சுவாமியாக தான் பார்க்குறார். கண்ணுதலும் நெற்றிக்கண்ணும் கண்டக்கரையும் கரந்து அருளியினர், அதை மறைத்து கொண்டு நமக்காக வந்தவர் மெய்கண்டாருங்கிறார். என்றும் பிறவாத இந்த என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து தாருலாவும் உயர்த்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றினர் போற்றிப்பாருடைய சுவாமி மெய்கண்ட அவர் சொல்கிறார். தன்னுடைய நம்முடைய குருநாதர் மறைஞான சம்பந்தரை யார் என்னமா சொல்கிறார் பாருங்க, சிவபெருமானே சொல்கிறார். பிறவா முதல்வன் என்னார், அவன் தான் பிறவா யாக்கை பெரியவன் நல்ல பிறவா முதல்வன் பிறந்து எதுக்காக என்னார், இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டிங்கிறார். அந்த அருள் அனுபவம் எனக்கு கிடைப்பதற்காக சுவாமி வந்தாங்கிறார் கருணையை. இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி நரவாரும் தாருலாவும் புயத்து நல்ல தேன் சுட்டுகின்ற மலர்களான மாலைகளை அணிந்து பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்துன்னாரு. ஏன்னா அவனுக்கு பேர்லாம் கிடையாது. சுவாமிக்கு என்ன பேர், ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடிதல்லேனம் கொட்டாமோன்னு தானே திருவாசம் சொல்லுது. அதனால் சுவாமிக்குன்னு ஒன்றும் பேரெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம தான் வச்சோம் பேர். 1000 பரவின்னு நம்ம வச்சோம். அதனால் அதை என்ன சொல்கிறாரு, அப்படி பேரிலா நாதன். அப்புறம் இங்கே உட்காந்து ஆதார் கார்டுக்கு பேர் கேட்பாங்கல்ல, அதனால் ஒரு பேர் வச்சுக்கிட்டார். என்ன பேர் வச்சார்னு, சம்பந்தநாதன், மறைஞான சம்பந்தன் பேர் வச்சார். பேரிலாநாதன் சம்பந்தநாதன் என்று. அதனால் ஒரு பேர் புனைந்து அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருந்து அது உலகத்தோடு ஒட்ட இருக்கணும். அதனால் என்ன பண்ணார், வந்தது சுவாமின்னு தெரியாமல் இருக்கிறதுக்காக இங்கே இருக்கிற ஆட்கள் மாதிரியே உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகினர். உண்டி உணவு உறக்கம் பயம் இன்பம் இதெல்லாம் சுவாமிக்கு தனித்து எதுவுமே கிடையாது. உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றின்னு தான் அப்பர் சாமிகள் சொல்கிறார். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன உறக்கம், துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதுறை உளானேன்னு தான் சொல்கிறார். நான் தூங்கும்போது நீ பக்கத்தில் என்ன அருள் செய்யணும்னா என்ன அர்த்தம், நீ தான் எப்படி தூங்குறது இல்லைன்னு அர்த்தம். அதனால் அவருக்கு உண்டியும் இல்லை உறக்கமும் இல்லை. அவருக்கு என்ன சார் பயம், நமக்கு நிறைய பயம் இருக்குது. கரெக்டாக ஆரம்பித்தான் கரெக்டாக முடிப்பானான்னு தெரியல, 9 வரைக்கும் இழுத்துருவானா. மனசுக்குள்ளே எவ்வளோ பயம் இருக்குது இல்லைங்களா. அருளாளர்களே பயப்படுறாங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால இந்த உலகுக்கு நீ என்னை தள்ளனை, இங்கே நீ என்னை விட்டுறக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. ஞானசம்பந்தர்லேருந்து 4 பேருமே சொல்கிறாங்க, என்னை அஞ்சல் என்று அருள் செய்யன்னு கேட்குறாரு. செய்யனே திரு ஆலவாய் மேவிய அண்ணலே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமனர் குழுவும் சுடர் வையவே சென்று பாண்டியர்க்காகவேன்பாடுறார். கேட்குறாரு, அஞ்சல் என்று அருள் செய். வஞ்சனே மணியமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளையே புகுந்து நின்று நிகழ்தரு நினைவினானே துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடுதுறை விழானே. அப்புறம் சொன்ன வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறைப்பொருளே ஏனமாயெயிர் ஆமையும் எலும்பும் எடுதாங்கிய மார்புடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டுகந்தானே தேவனே திருஆவடுதுறையில் ஆனையே என அஞ்சல் என்று அருள். அதே திருவாவடுதுறையில் தான் அவனும் அதன் சுந்தரம் தான் கேட்குறார். எல்லாருமே கேட்குறாங்க. வெஞ்சேலனைய கண்ணார்தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயேன் ஞானச்சுடரே நானோர் துணைகானேன் பஞ்சேர் அடியாள் பாகத்தொருவா பவள திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானேன்னு. பெருமானே நீ அஞ்சேல்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா பொறும்ட்டேன். ஏன்னா உன் வாயிலேருந்து வந்துட்டுதுன்னா அப்புறம் நாங்கள் கவலைப்படும். அதுக்கும் திருவருள் வேணுமே. பின்னாடி கோயில் முத்து திருப்பதி போய் சொல்லுவார், அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் எங்கும்பார். அதனால் பெருமக்கள் அவங்களே அஞ்சேல்னு கேட்குறாங்க, பயந்துருக்காங்க. எதுக்கு பயந்துருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு. தினைத்துணையேனும் பொறையன் துயர் ஆக்கையின் தின்வலையேம்பர் நீத்தல் விண்ணப்பத்தில். ஒரு செகண்டு கூட இனிமேல் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படிலாம் கேட்குறா. அதனால் என்னை விட்டு போயிடாத. ஏன்னா உங்க கூட வந்தவர்களெல்லாம் போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும் இங்கே இருக்கிறேன். செழுக்கமலத்திரளின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடன் போயினர் யான் பாவியேன் இல்லைங்களா. அதனால் என்னை நீ கூட்டு போயிடணும்ப்பா, விட்டுறக்கூடாது. அவர்களையெல்லாம் நீ கூட்டு போயிட்டு நீ என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டேன்னா இந்த வினை என்னை நீ இங்கே விட்டு போயிட்டே இல்லை வருத்தப்படுறாரு.
பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கவும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே அறத்தமேனியாய் அருள் செய் அன்பரும் நீயும் அங்கெழுந்தருளி இங்கு இருத்தினாய் முறையோ என் எம்பெரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேங்கிறார். அதனால் இங்கே பயப்பட்டுருக்காங்க. ஆனால் அவன் இங்கே இருக்கும்பொழுது மறைஞான சம்பந்தர் என்ன பண்ண பயம் சொல்கிறார். உண்டி உறக்கம் பயம் இன்பம்னர். அவனுக்கு இன்பம் என்பதெல்லாம் தனியாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவன் இன்பமே வடிவானவன். இன்பு அதனை எய்துவார்க்கு ஏயும்பர் திருவள்ளுவர் சாத்திரத்தில். அவனை அடைந்தவர்களுக்கு இன்பம் தருபவன் அவன். அவனுக்கு அவன் இன்ப கணம் ஆதலினால் இன்பர். அவனுடைய வடிவமே இன்பம். அவனுக்கு என்ன சர்க்கரைக்கு நீ என்ன கொஞ்சம் இனிப்பாக போட முடியும்? அதுவே இனிப்பு. அது மாதிரி சுவாமியே இன்ப வடிவு. அதுக்கு என்ன தனியாக ஒன்றும் கிடையாது. நம்ம துன்பத்துலையும் இருக்கிறனால அப்பப்போ இன்பம் தேவைப்படுது. அவனுக்கு அப்படி இல்லை. அதனால் சொல்கிறார், அந்த நாள் அவனுக்கே இருந்த அந்த நாளையும் இங்கே இருக்கிற மாதிரி அவன் இருக்கிறாங்கிறார் உலகத்தில். மறைஞான சம்பந்தர் சொல்லும் பொழுது உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றிம்பர் போற்றிப்பொருள். இப்படியெல்லாம் குருநாதரை பார்த்துருக்காங்க. அதனால் இவங்களும் கமல ஞானப்பிரகாசர் இவர் பார்க்கும்பொழுது எப்படி பார்க்குறாருன்னா, அத்தன் கமலையில் வாழ் ஞானப்பிரகாசனம் அத்தன் அப்படின்னா சுவாமி தான் ஞானப்பிரகாசனம் எனக்கு அருள் செய்தான். அவன் செய்யலைன்னா ஆறறிவார் நீதிவழி ஆறறிவார் சித்திமுத்தினர் ரெண்டையும் சொன்னார். ஆறறிவார் நீதி வழி அப்படின்னா ஒன்று, நீதி என்பது இந்த இடத்துல பெருமானை சென்று அடைவதற்குரிய நெறிமுறைகளாம்னு உரை எழுதுகிறாரு அருணையார். அதே நேரத்தில் பின்னாடி அடுத்த வார்த்தை சித்தின்னு போட்டதுனால உலகில் இன்பங்களிலே கடைபிடிக்க வேண்டிய அறநெறிகளுமாம்னு எழுதினார். ரெண்டையும் ஞானப்பிரகாசர் கொடுத்தது எதுன்னா நேர முக்தி என்பதற்கு வழி, டைரெக்டாக பைபாஸ் ரூட் இல்லையா. முதல்ல இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய நெறிமுறைகளையும் சொல்லி அதன் பின்னர் அங்கே போகணும். ரெண்டையும் அவன் தான் கொடுத்தாருங்கிறார். ஆறறிவார் இல்லைன்னா யாருக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம்? ஆறறிவார் நிதி. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கணும்ல. திருவிழாப்பானதில் பலன் சொல்லும் பொழுதே முதல்ல எடுக்கும் பொழுதே பாயிரத்திலே சொல்கிறார். இங்கே இந்த திங்களணி திரு ஆலவாய மன்னல் இவை விளையாட்டு அன்பு செய்து கேட்போர் சங்கநிதி பதுமநிதி தகமிதர் மகப்பெறுவர் மங்கள நன்மனம் பெறுவர் பிணிவந்தெய்தார் வானாலும் எல்லாம் சொல்லிட்டே நீண்ட ஆயுளும் கிடச்சி நல்ல செல்வமும் இருந்து நல்ல உடல் நலமும் இருந்து நல்ல குழந்தைகள் நல்ல மனைவி மக்கள் இப்படி இருந்து அப்புறம் என்ன சார் அப்போ எவ்வளோ நாள் இருக்கலாம்? இவ்வளவு இருந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவும் இருந்து இந்த உடம்பை விட்ட உடனே நேர போய் முக்தி இன்பம் சொல்லலை. என்ன ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இங்கேருந்து வானாடி எய்தினார். அந்த தேவரோட என்னமோ ரொம்ப நல்லா இருக்கும்னா சார், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும்னார். அங்கே கொஞ்சம் கொண்ட நாள் வச்சு இன்பத்தை கொடுக்குறானோ அவன். இந்த உலகில் இன்பம் முடித்த உடனே நேர முக்தி இன்பம்னு சொல்லலை. திருவிழாப்பானம் கேட்டால் வானாடு எய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கிங்கிறார். அங்கே உள்ள போகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்னாரு திரும்ப பிறவிக்கு தருவான். இல்லை இல்லை, புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார்ன்ற இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் தேவர் உலகத்துக்கு போய் அங்கே அனுபவிச்சு அதுக்கப்புறம் என்னாரு சுவாமி திருவடியில் போய் வானாடெய்தி புங்கவராய் அங்குள்ள போகம் மூழ்கி புண்ணியராய் சிவனடி கீழ் நன்னி வாழ்வார் அப்படிம்பார். இது என்னென்னா திருவிளையாடற் புராணத்தை கேட்டாலே இந்த பலனம். அப்போ இன்னும் படித்தாலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, கேட்குறதுக்கே எவ்வளோவான். ஆனால் அதில் ஒரு வார்த்தை போட்டார். கேட்குறது எப்படி கேட்கணும்னாரு சார், மாணிக்கவாச ஐயா நேரத்தையே சொல்லிட்டாங்க அதுக்காக வந்தேன் அப்படின்னு வரப்படாதான். அது ரொம்ப அன்போடு கேட்கணுமா. ஒரு வார்த்தை போட்டார், திங்களணி திரு ஆலவாய் மன்னல் திருவிளையாட்டு அன்பு செய்து கேட்போர்னு போட்டார். அப்படி அன்போடு அதை கேட்கணுமா. அருத்தி உடைய அடியார்னு தானே சொல்கிறார். அடியாருக்கு சொல்லும் பொழுதே சுந்தரமூர்த்தி அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால் தான் சொல்கிறார். அதனால் அப்படி அன்போடு மகிழ்ந்து செய்ய வேண்டியது அந்த வழிபாடு. இதெல்லாம் இங்கே சொல்லி அப்போது இந்த உலகில் இன்பத்துக்கும் போல் ஆறறிவார் நீதி வழி. நீதி என்பது இந்த உலகத்துக்கும் பொருந்தோம். ஏன்னு சொன்னால் பின்னாடி சித்தின்னு ஒரு வார்த்தையை போட்டதுனால அடுத்த ஒரு வார்த்தை முக்தி இன்னும் போட்டார். அதனால் அதுக்கும் ரெண்டுக்கும் ரெண்டு நெறிகளும் ஆறறிவார் நீதி வழி ஆறறிவார் சித்தி முத்தி ஆறறிவார் நர்த்தவங்கள் அன்பு அனைத்தும். தவம் என்பது வழிபாடு. அதெல்லாம் யாருக்கு தெரியும்? பாரவர்க்கும் கத்தன் கமலையில் வாழ் ஞானப்பிரகாசனும் அத்தன் என்போல் வந்திலனால். அவன் மட்டும் வராமல் இருந்திருந்தா இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆரம்பித்தார். அப்படி தான் அந்த நூல் போய் அவன் உள்ளே இருந்து உணர்த்தினது மட்டும் இல்லை, அப்புறம் என்ன பண்ணான், குருநாதராய் முன்னின்றும் உணர்த்தினான்னு சொல்லுவார். அந்த பெருமையை முதல்ல சொல்லும் பொழுது உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளிருந்து உணர்த்தினா, ஆனால் எனக்கு அது தெரில சொல்கிறார். அதனால் அவன் மேலே குறைவில்லை, என்னுடைய வினை நான் அதை உணரலை. அதனால் எப்படி சொல்ல
உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று. வெறும் என்ன வார்த்தை பாருங்க, புறம்பும் ஆவோம்னு மட்டும் போடலை, உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று. அவன் நேரம் வெளியே வந்துட்டான், இப்போ என் மனசில் இல்லைன்னு சொல்லலை. அவன் இப்போ என்ன பண்ணிட்டான், இவ்வளோ நாள் உள்ளே இருந்து உணர்த்தினான், அதை நான் உணர்ந்து கொள்ளலை. அதனால் என்ன பண்ணாவன், உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல அப்படிங்கிறார். அவன் அவசரப்படலையா. பையவே கொடுபோந்து பாசமெனும் தாடூருவே, அப்படி தான் நான் சொன்னார் மாணிக்கவாசகர் சுவாமி. அந்த பாசத்தை நீக்கிறதுல ஒன்றும் அவசரப்படவே இல்லை. பைய தான் செய்கிறேன், மெல்ல தான் செய்கிறேன். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசம் எனும் தாழ்வுருவிங்கிற. அவன் அந்த பாசத்தை நமக்கு நீக்கிறது நமக்கு தெரியாமலே மெல்ல செய்து கொண்டே இருக்கிறான். என்னை திருடி இன்புதனை கொடுத்தேன் பாமன் சாமி. அவன் எனக்கு இன்பம் கொடுக்கறதுக்காக என்னை திருடி இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அது எனக்கே தெரிலங்கிறார் பொன்மையில் கண்ணியில் சொல்லுவார். என்னை திருடி இன்புதனை கொடுத்த அப்படிம்பார். அது மாதிரி சாமி அந்த பாசத்தை நீக்கிறதும் பார்த்திங்கன்னா, நமக்கு நாளை காலையில் 7 மணிக்கு அட்மிஷன் ஆகிடுங்க, பாசத்தை அறுக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லலை இல்லைங்களா. பாசமாம் பற்று அறுத்துன்னா என்ன பிடிச்சா அப்படி ஒன்று பண்ணிட்டானா என்ன, அதுக்கு சார் அதுக்கெல்லாம் மயக்க மருந்து கொடுப்பாங்களா சார் அப்படின்னா கேள்வி கேட்டான். இல்லை, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாறியன. அதான் தண்டமணி தேசியர் பாரித்தல் என்பது வளர்த்தல் பற்றி யாமலினர். ஏன்னா ஆணவ மலத்தினுடைய அதோனியாமிகா சக்தி நம்மளை கீழ் செலுத்தும், வளர விடாது. அதனால் இவன் என்ன பண்ணான்னா அந்த பாசத்தை அறுத்து நம்மளை வளர்த்தனானா மேலே. என்ன உரைங்க பெரியவங்க தான். பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் என்பது வளர்த்தல் பற்றி யாம்னு எழுதுவார் தண்டமணி தேசியர். பாரிக்கும் ஆரியன் என்பது ஆசிரியன் அப்படிம்பார் சுவாமி குருநாதர். அப்படிலாம் செய்கின்ற பெருமான். அதனால் உள்ளிருந்தே உணர்த்துகினும் கண்டிலர் என்று உள்ளும் புறம்பும் ஆவோம் என்று மெல்ல நரருருவாய் மானிட சட்டை தாங்கி பெருமான். ஏன்னா பெருமான் அப்படி தானே வரான் இல்லைங்களா. பார்வையென மாக்களை முன்பற்றி பிடித்தற்கு போர்வையென காணா புவியும்பர் திருவள்ளுவர் சாத்திரம். சுவாமி எப்படி வரான்னாரு, மானுட சட்டையில் வரான் குருநாதர். மண்ணும் அருள் குருவாகி இதில் சித்தியாரில் அருமையாக சொல்கிறேன். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையுடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருள்குருவாகி அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் சொல்லிட்டார் சூத்திரம் சித்தியாரில். அதனால் அவன் குருவாய் வாரான். அது எப்படி வரான், மானுட சட்டை. அது இங்கே சொல்கிறாரு, மெல்ல நரருருவாய் ஆரூரின் வந்தான் அயாண்டு ஆருள்புரி ஞானப்பிரகாசன். அவன் தான் அப்படி குருநாதரா. அது எப்படி வந்தான்னார், மெல்ல வந்தான், உள்ளே இவ்வளோ நாள் உள்ளே இருந்தான், குருநாதராய் வர்றது அப்போ என்ன. அதாவது இந்த நூல்லாம் சைவ சித்தாந்தத்துடைய நுட்பங்களையெல்லாம் அப்படி அள்ளி தெளிச்சுட்டு போனார். அதுதான் பண்டார சாத்திரருடைய சிறப்பு. அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத திருவள்ளுவர் பயனில் படித்தது தான். அது அந்த இடத்துல சரியாக புரிய மாட்டேங்குது. அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காதோ அப்படின்னா என்னென்ன. இன்றைக்கி குருநாதரா சுவாமி எனக்கு அருள் புரிந்தானா, இப்போ நேற்று வரைக்கும் அருள் புரியலையான்னு ஒரு கேள்வி வரும். இல்லை அப்போ நேற்று அவன் அருள் புரிஞ்சான், அப்போ நேற்று அருள் புரிஞ்சானா இப்போ நேற்று நீ படிக்கலையான்னு கேள்வி வரும். அது சொல்கிறாரு, அறியாமை உள்ளின்று அழித்ததே காணும்னார். பெருமான் உள்ளென்ன பண்ணிட்டு தான் இருந்தான். இந்த பாலாப்போன ஆணவமலம் எனக்கு கூட இருந்தனால நான் அறியாமல் இருந்தேன். இப்போ அந்த ஆணவமலம் கொஞ்சம் நீங்கள் இதுதான் சரியான தருணம்னு உள்ளே இருக்கிற பெருமான் இதுனாகாரும் உள்ளின்று உணர்த்திய பெருமான் இப்பொழுது மாணாக்கனுடைய பக்குவநிலை அறிந்து முன்னின்று உணர்த்துகிறான்னு எழுதினார் உரையில். அதனால் உள்ளின்று இவ்வளோ நாள் இருந்த சுவாமி இப்போ என்ன பண்ணுறான்னாரு, முன்னின்று உணர்த்துகிறான். எப்படி முன்னின்று, குருவாய் நின்று. அதெல்லாம் திருவள்ளுவர் சாத்திரம். அறியாமை உள்நின்று அழித்ததே காணும் குறியாகி நீங்காத கோங்கிறார். அவன் நம்ம விட்டு ஒரு நாளும் போல. இதெல்லாம் எங்கே சார்னாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தோத்திரம் சொன்னது தான். சாத்திரம் பின்னாடி அப்படியே ஸ்டாம்ப் படிச்சுட்டு போகிறாங்க அதில் பின்னாடி. அதனால் அப்படி உள்ளே பெருமான் உள்ளே இருக்கிற பெருமான் தான் இப்போ வெளியே எப்படி செய்கிறான்னாரு. அதனால் அதைத்தான் இங்கேயே மெல்ல நரருருவாய் என்று சொன்னார். ஏன்னா மானுட சட்டை தாங்கி வரும். தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களல் செல்லுமே அப்படி தானே சொல்லிச்சு மூல நூலை தான் சொல்லு. அதனால் அப்படி ஆரூரின் வந்தான். எங்கே வந்தான்னாரு, ஊர் இடத்த காட்டணும். அதனால் ஆரூரின் வந்தான் அமையாண்டு அருள்புரி ஞானப்பிரகாசன் என்றெல்லாம் இந்த நூல் ஆரம்பிச்சுது. இதெல்லாம் இப்போ ஏன்னா ஏற்கனவே சொன்ன பகுதி தானேன்னா
ஒரு நினைவு கூறுவதற்காக ரொம்ப நாளாயிட்டதுனால கொஞ்சம் ஒரு முறை அதெல்லாம் தொட்டு நினைவு கூர்ந்து, ஒரு நினைவு கூறுதல் ஒரு மரபு கருதி, இன்னொன்று குருநாதரை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த நூலையெல்லாம் நமக்கு தரவும் வேண்டும், சிந்திக்க துணையும் செய்ய வேண்டும், சிந்தித்தவாறு உணர்வதற்கும் வழி செய்ய வேண்டும், உணர்ந்த பின் அதன்படி நிற்பதற்கும் துணை செய்ய வேண்டும். இவ்வளவு இருக்கணும். அதனால் இங்கே படிக்கிறதுக்கே எழுத்து கூட்டி படிக்கிறவங்களே படாத படம் இருக்குது. அதுக்கப்புறம்லாம் இன்னும் இதை படித்து மனப்பாடம் பண்ணி அது புரிஞ்சு அதுபடி ஒழுகி அது பண்ணுன்னா அதெல்லாம் அங்கே வந்து நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் ஒரே வாரத்தில் வெளிப்பட்டேன். நீங்கள் விநாயகப் பெருமானுடைய திருவிடை பிடிச்சிக்கங்கிறார். அதை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப வருந்தி கற்க வேண்டாம்ட்டு. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண்னார். அது கூட வஜ்ரவேல் முதலியார். அந்த கலைஞானம் என்பது கலையும் ஞானம்னு ஒரு எழுதுனா தப்புண்டு போயிட்டார் அவர். கலைஞானம் என்று சொன்னால் அது ஆகம ஞானமாய் நமக்கு வருகின்ற அபரஞானமாம். ஒரே அடி. அதனால் யாராவது அதை கலையும் ஞானம்னு பிரித்தா தப்புங்கிறார். அது அபரஞானத்தை அங்கே உணர்த்தியது. அது எங்கொண்டு வழிவகுக்கும்னாரு. அவனுடைய 2 திருவடியும் அபரஞானம் பரஞானம். மாறா மலமகல மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாமம் என்னும் செப்பும் நூலே. சிவபிரகாசம். ஞானம் 2ஆம், உயர் ஞானம் 2ஆம்னர். 2 என்னெல்லாம்னாரு? பரஞானம் அபரஞானம். அதுக்கு ஒன்று சொல்லார், மாறா மலமகல மண்ணு போத திருவருள் ஒன்று. அப்படியே திருவருள் சிக்குன்னு பிடிச்சி அது பரஞானம். சரி, எல்லாருக்கும் அது கிடைக்குமா சார்? இல்லை. அப்புறம் படிப்போம் சார், அந்த நூல்களெல்லாம் படிப்போம், படித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு அந்த ஆகமத்தெல்லாம் படித்து அப்படி வந்துடலாம், அது அபரஞானம் சொல்கிறார். மாறா மலமகல மண்ணு போத திருவருள் ஒன்று ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் என்னும் செப்பும் நூலே. அதுதான் வந்து அபரஞானம். அதனால் அந்த அதெல்லாம் எப்படி கிடைக்கும்னாரு? அதெல்லாம் கற்கும் சரக்கன்று. எளிமையாக சொல்லிட்டு போயிட்டேன். விநாயகப் பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நற்குஞ்சரக்கன்று நன்னில். அதனால் விநாயகப் பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டா போகிறோங்கிறார். உயிர் பைங்கூழ் தழைக்க கருணை மலை பரப்பு முகிலே வருக என்பர் சிவஞான சுவாமி. இந்த உயிர் எல்லாம் செழித்து ஓங்கி அப்படின்னு எங்கே முக்தி இன்பம் போகிறதுக்கு அதுக்காக விநாயகப் பெருமானை நீ வான்னு கூப்பிடுறார். விநாயகப் பெருமானை கூப்பிடுறார். உருகுமடியார் அல்லூர உள்ளே ஊறும் தேன் வருக உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக எமையாண்ட செல்வா வருக உமை என்ற சிறுவா வருக உயிர் பைங்கூழ் தழைக்க கருணைமலை பரப்பு முகிலே வருக நரும்பாகே வருக வரைகளித்த முருகவேள்க்கு முன்னுதித்த சீனியர் இவர். அதனால் வரைகளித்த முருகவேள்க்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே மூரி கலசை செங்கழு நீர் முனியே வருக வருகவே. கலசை செங்கழு விநாயகர் பிள்ளை தமிழில் சொல்ல. அதனால் விநாயகப் பெருமானுடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டோம்னா படிப்பதற்கு எங்கேருந்து தடை வரும்? பொதுவாக அந்த வினை தடுக்கும். இன்றைக்கி தான் அந்த வகுப்புக்கு நானே 1 வருஷம் கழித்து இன்றைக்கி தான் கிளம்பி அங்கேருந்து இங்கே வரேன். இவ்வளோ வினையை தாண்டினா இன்றைக்கி வரேன்னு நினச்ச வீட்டில் 2 அம்மா, அவங்க வீட்டில் கெஸ்ட்டு இன்றைக்கி தான் வராத கெஸ்ட்டு 6 மணிக்கு நிற்கும். அது அப்புறம் இன்றைக்கி போகவும் செய்யாது. எப்போ கரெக்டாக போகணும் 8:45 நம்ம இங்கே முடிக்கும்போது அது போய்ட்டு 2 போகும். இது அமையும் நமக்கு. இதுக்கு யார் காரணம்னாரு? இந்த வினை. விநாயகப் பெருமானுடைய திருவருள் தான் என்ன பண்ணுமா, அந்த வினை பயன் தருவதற்கு 5 ஓடி போயிடுமா சொல்கிறார் சார் உமாவிசாச்சார். ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவேங்கிற. எங்கள் தினகரன்லாம் பின்னாடி உட்கார்ந்துருக்கார். அவரெல்லாம் சாத்திரங்களெல்லாம் படிக்கிறவர். அதனால் வினை பயன் கொடுக்கறதுக்கு தயங்கி பயந்து அது போயிடுங்க. யாருக்குன்னாரு? விநாயகப் பெருமானுக்கு 2 பூ போட்டு தினம் முறையாக வழிபாடு செய்கிற அடியாருக்கு. அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினைங்கிறார். வினை ரொம்ப வலிமைதான், ஆனாலும் அது கூட நினையாவேங்கிறார். அப்போ படிக்கிறதுக்கு தடை அங்கேருந்து தானே வரணும். அந்த தடையை போற்றி திருவரில் இடரை களையும் எந்தாய் போற்றினார். எல்லா உரையாசிரியர்களும் இடர் என்று சொன்னால் துன்பம்னு எழுதினாங்க. தண்டமணிதீசர் எழுதுகிறார், அந்த இடர் என்பது வினையினுடைய காரியமாம். அதனால் வர்ற துன்பம் அவர் நீக்குவார்னு சொல்லலை, அந்த துன்பத்துக்கு காரணமாக இருக்கின்ற வினை என்கிற இடரை நீக்குவார் எழுதினார். ஏன்னா வினையை நீக்கினா தான் மொத்தமாக சரியாகும். இப்போ நீங்கள் காலில் ஒரு புண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுறாங்கன்னா, வெறுமனை புண்ணுக்கு மருந்து போட்டால் அது புண்ணு 6 மாதிரி இருக்கும், திரும்ப 3ஆம் நாள் திரும்ப வரும். ஏன் புண்ணு வந்ததுன்னு பார்த்து, சார் உங்களுக்கு சுகர் இருக்கா, இல்லை வேறு இன்ஃபெக்ஷன் இருக்கா என்னன்னு பார்த்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போடணும், இல்லை அதுக்கு ஏதோ சுகர் மாத்திரை அது கொடுத்து அந்த புண்ணு வந்த காரணத்தை சரி பண்ணால் தான் புண்ணு சரியாகும்.
இதை மாதிரி என்ன மாதிரி நமக்கு இன்றைக்கி துன்பம் வந்துன்னா துன்பத்தை மட்டும் நீக்கலையா சுவாமி, துன்பம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற வினை. அதனால் இடர் என்பதனை துன்பம் எழுதாமல் வினைன்னு எழுதினார் தண்டமணீசியர். அடுத்தால அதுக்கு ஒரு எந்தாயின்னு ஒரு வார்த்தை போட்டார் பார்த்தீங்களா, அதுக்கு சொல்வார், சேய்க்கு வரும் துன்பத்தை அறிந்து வரும் முன்னரே காக்கும் தந்தை போல என்பதனால் எந்தாய் என்றார். எந்தாய் அப்படின்னு அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருக்கலாம். தாயினா எங்கள் அப்பான்னு அர்த்தம். அப்பான்னு ஏன் வார்த்தைப்படாது? அப்பாவுடைய கடமை என்னன்னா, பிள்ளைக்கு ஒரு துன்பம் வர முன்னாடியே தெரிஞ்சு அதை தடுப்பார் அப்பா. அது மாதிரியே இந்த அப்பா. ஆனாலும் இந்த வினையினால் இந்த துன்பம் இவனுக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அந்த வினையவே நீக்கிறானா. அதுதான் இடரை களையும் எந்தாய் போட்டு. நம்ம படிக்கும்போது இடரை களையும் எந்தாய் போட்டு அப்படின்னு போயிடுறோம். உள்ள தண்டமணி தேசிகரும் அருணை ஒடிவரும் பக்கம் பக்கமாக எழுதி வச்சுருக்காங்க உள்ள. அப்படி அவ்வளோ சிறப்பாக சொல்லி வச்சுருக்கு. அதனால் அப்பேற்பட்ட நான் சொல்லி அதையெல்லாம் நம்ம ஏற்கனவே சிந்தித்த பகுதிகள் சொல்லி 88வது பாடலில் நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கிறோம். அதை நம்முடைய ஐயா அன்னைக்கு எனக்கே உண்மையிலே ஞாபகம் இல்லை. எங்கன்னு நான் கூட ஒரு எல்லோரும் என் கூட ஒத்து வந்தால் ஒரு 115 முடிச்சிட்டோமா அப்படின்னு மெல்ல கேட்டு பார்த்தேன். சீக்கிரம் ஐயா இந்த விளையாட்டெலாம் வேண்டாம், நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் டாப்பில். அதனால் 88ன்னு இன்றைக்கி கரெக்டாக வந்தால் நம்ம பேராசிரியர் திருநாவுக்கரசு ஐயா வேறு என்கிட்ட வந்து அந்த 88ல் ஒரு கோடு போட்டு வச்சுருக்காப்புல. நல்ல வேலை விட்டால் கையெழுத்து வாங்குவாப்புல போல் என்கிட்ட வந்து. நான் கூட இல்லை நல்லா பாருங்க அப்படின்னு, இதில் தான் இருக்குது அப்படின்ட்டாப்புல. அதனால் 88. ஆனால் அந்த 88வது பாட்டே ஒரு அருமையான பாட்டு. ஊட்டும் வினை இருந்தால் உண்ணானை உன் பதத்தை பூட்டி பிடித்து புசிப்பிக்கும், கேட்டு தெரியாதே வந்து தில்லை தெய்வமே என்ற தெரியாதே நெஞ்சே இருண்டான். அருமையான பாட்டு. ஊட்டும் வினை இருந்தால், அந்த இடத்துல வினை என்பது நல்வினையம். ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை, அந்த ஆணைங்கிற சொல் வந்து ரொம்ப முக்கியமான சொல். ஆணை என்று சொன்னால் சக்தின்னு அர்த்தம். இது எங்கே தெரிஞ்சுது அப்படின்னா சிவஞான போதம் 2ஆம் சூத்திரத்தில். அதுக்கு சுவாமி ஒரே எழுமொழி சொல்கிறார், அவேதானையாய் இருவினையன் போக்குவரவு புரிய ஆணையன் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. என்ன கொடி சொன்ன ஐயா, சரியா சொல்லிட்டேனா? ஆமாம். ஆணையன் என்பது சக்தியாம், சிவசக்தியாம் எழுதினார். ஏன்னா அந்த வினையை நாம் புசிக்குமாறு சுவாமி எப்படி செய்யறார்? சக்தியின் மூலமாய் அது செய்யணும். அது அந்த இடத்துல துரோதான சக்தியாய். ஆனால் சுவாமி தானே, சக்தி தானே, அதுதான் ஆணை என்பது. அவையே ஆணையாய் இருவினையின் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கம். அதுக்கு உரை வேற பாஷ்யத்தில் சுவாமி, ஆணையின் என்பது சிங்கமுகம் நோக்கு போல முன்னும் பின்னும் வைத்து பொருள் கொள்க அவர் எழுதுறாரு, சுவாமி எழுதுறாரு. ஏன்னா ஆணையின் இருவினையின் பொருள் கொள்ளணும், அப்புறம் ஆணையின் போக்குவரவு புரியன் பொருள் கொள்ளணும். அது 2 பக்கமும் எழுதணும். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே அப்படின்னு எழுதணும். அதனால் வந்து என்ன பண்ணார், முன்ன போய் ஆணையின் இருவினையன், பின்னர் வரும் பொழுது ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று சொன்னார். ஆணை அதை சொல்கிறார், ஊட்டும் வினை இருந்தால் உன் ஆணை உன் பதத்தை பூட்டி பிடித்து புசிப்பிக்கும், நல்வினை நல் ஊழ் உளதாயன், அது விளைகின்ற காலத்து நன்மை தானாக வந்து நடக்கும். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். நல்வினை நமக்கு இருக்குமானால் நல்ல விஷயம் அது தானாக வந்து நடக்கும். இதுக்கு வந்து நம்ம வேறு ஒன்றும் செய்ய வேணாம், அது கண்டிப்பாக வரும். அதுதான் பூட்டி பிடித்து புசிப்பிக்கும்டர். நம்ம புசிப்போம்னு சொல்லலை, புசிப்பிக்கும்டர். வினை அங்கே வச்சுட்டார் சுவாமி. அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்குமாறு செய்வான். இவ்வளோன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, கேட்டு தெரியாதேன்னர். 40 பக்கம் நோட்டில் எழுதிட்டு போய் அங்கே போய் அது வேணும் இது வேணும்னு கேட்காதேன்ட்டு. இதுதான் பண்டார சாத்திரம். கேட்காதேன்னு மட்டும் சொல்ல, கேட்டு தெரியாதேன்னார். என்ன அர்த்தம்னார், இந்த கோயிலில் ஒரு நோட்டு வச்சுருக்க அந்த கோயிலில் போய் இந்த மாதிரி கோயிலாக நோட்டை தூக்கிட்டு அலையாதேன்னு, அதுதான் கேட்டு தெரியாது. நமக்கு இங்கே அப்படி கிடையாது. எங்கள் ஊர் நாங்கள் இந்த பல ஊர்களுக்கு போகிறோம்ல, பார்க்குறோம்ல சார், சட்டப்பையில் 7 படம் வச்சுருக்கான் சார். இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்த்துட்டு சொல்கிறான். இப்போ சட்டப்பையில் வச்சுருக்கிறது நமக்கு தெரியாது, அதோடு விட்டால் பரவாயில்ல. இதில் ஸ்டேட்டஸில் வைக்கிறான். வியாழக்கிழமைன்னு ஒருத்தர் வராரு, வெள்ளிக்கிழமைனா வேற இல்லைங்களா? அப்படிலாம் வந்து ஒரே வார்த்தை, கேட்டு தெரியாது. உனக்கு நல்வினை இருந்தால் உனக்கு வரும், சுவாமி கூட தரப்போகிறான். அவன் பாரபட்சம் இல்லாமல் செய்கிறான். அதனால் வந்து என்னன்னாரு அருமையார் எழுதார், யாதானும் ஒரு நன்மையின் பொருட்டு முதல்வனை பல்லாற்றானும் வேண்டுதலும் அந்நன்மை கிட்டாத பொழுது அவனை நோதலும் கூடா. ஒரே உரை பாட்டு முடிச்சுட்டு போயிட்டார். உரை பலாலம் வந்து வழிபட்டாலும் சரி, நன்மையின் பொருட்டு முதல்வனை பல்லாற்றானான் வழிபடுதல் வேண்டுதலும் அந்நன்மை கிட்டாத பொழுது அவனை நோதலும் கூடா.
அதனால் கிடைக்கலன்னா உடனே வந்து எங்கள் பெருமானுக்கு என் மேலே கருணை இல்லை. இப்போ சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே பெருமானை மாற்றிடுறாங்க, அட்ரஸை மாற்றிடுறாங்க. இப்போ இந்த ஆள் கொஞ்சம் இல்லை சார், வேறு அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே போய் பாருங்கள் அப்படிங்கிறான் இல்லைங்களா? அதுவும் சொல்லாங்களே என்ன ஆகும்னா 1.5 மணி நேரம் நம்மகிட்ட வகுப்பு கேட்டுட்டு நம்மகிட்ட சொல்லிடுவோம், சார் நீங்கள் சனிக்கிழமை காலையில் அங்கே மட்டும் தீபம் போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படிங்கிறான். நமக்கே பயமாக இருக்குது சில நேரங்கள். ஒரே வார்த்தை சொன்னார், கேட்டு தெரியாதே வந்து தில்லை தெய்வமே என்றென்று. பெருமான்ட்ட வந்து தெய்வமே என்றென்று தெரியாத நெஞ்சே இருனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் பார்த்துக்கிறான். அதனால் அப்போ சாமிகிட்ட போய் கேட்கவே கூடாதா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு உரை எழுதினார் பாருங்க, இது முதல்வனை காமியமாக வழிபடுதல் கூடாமைக்கு காரணம் கூறியவாறு. அருமையார் உரை. காமிய வழிபாடு அப்படின்னா இந்த உலகத்தில் எனக்கு அது வேணும் வேணும் அப்படி வழிபாடு செய்ய வேண்டாங்கிறார். ஏன்னா நீங்கள் பெருமான்கிட்ட போய் ஒன்றும் கேட்க வேண்டாம்னா இப்போ எதுக்கு அங்கே போகணும், போக வேண்டாமே, எதுக்குன்னு ஒரு கேள்வி வந்துடும். போகணும், பஞ்சபுராணம் படிக்கணும், திருமுறை படிக்கணும், அப்புறம் படிச்சுட்டு சத்தம் போடாமல் வந்துடணும் சொல்கிறார். அங்கே போய் அவன் முன்னாடி போய் வந்து அது வேணும் இது வேணும் அப்படிலாம் வந்து கேட்குறதுக்கு வேணாங்கிறார். அருணையார் ஒரு இடத்துல உரையில் எழுதுகிறாரு, ரொம்ப நுட்பமாக, நமக்கு எளிமையாக தெரியுது. அங்கே திருவாரூர் சொல்லப்பட்டது, வெண்டத்தக்குது அறிவோ இனி, அவ்வளோதான், நம்ம ஒன்றும் கேட்க வேண்டாம் அப்படி தான் சொல்கிறார். ஆனால் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய்ங்கிறாரு, சுவாமி கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கிறாரு. அப்போ கேட்கலான்னு ஆகுதேன்னு ஒரு சிக்கல் வருது. அதுக்கு பழைய குன்றக்குடி ஆதீனம் உரை சொன்னாங்க, வேண்டுவார் என்பது எனக்கு இதெல்லாம் வேணும்னு போய் கேட்குறது இல்லையா, வேண்டுவார் என்பது சுவாமியை வழிபாடு செய்பவர்னு அர்த்தமா. வேண்டுவார்க்கு வேண்டுவது எதுவோ அதையெல்லாம் ஈவான் கண்டாயினார். நாம் செய்ய வேண்டியது வழிபாடு, நம்ம பார்த்துக்கிறது அவன் எங்கன்னாரு, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அது படி சான்று எழுதுவார். அதனால் சுவாமி நம்ம செய்ய வேண்டியது, நம்ம பணியை ஒழுங்காக செஞ்சுருக்கணும், மிச்சத்தை அவன் பார்த்துக்கிறான். அதனால் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயினா வேண்டுவார்க்கு வேண்டுவது எதுவோ அதையெல்லாம் அவன் ஈவான். நம்ம போய் என்ன கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்கிறது இல்லை. அதனால தான் அவரும் முடிக்கும் பொழுது வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் முந்தன் விற்பனை. அருணையார் அப்பர் திருத்தாண்டகத்தில் ஒரு இடத்துல வந்து எழுதுகிறார், புகை எட்டும் போக்கெட்டும் பொழில்கள் எட்டும் பரிசாக சொல்லிட்டே வருவார். திருவாரூர் திருத்தாண்டம் அதில் சொல்லும் பொழுது இடத்துல கடல் சேவடி அடைந்தார் கலைகள் எட்டும்னு வந்தது. கடல் சேவடி அடைந்தார்னா வந்து அவனுடைய திருவடி, இந்த இடத்துல அடைந்தார் என்பது திருவடியை வழிபாடு செய்பவர்கள், அவர்கள் பெறக்கூடிய பலன் 8னர். அந்த 8 என்னெல்லாம்னா 8 உலகங்களை காமிச்சார். புவலோகம், சிவலோகம், சொர்க்கலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம், இப்படி 8 காமிச்சார். சொல்லிட்டு கிளை எழுதுவார், உலகியலிலிருந்து விடுபட்டு யாதானும் பற்று ஒன்று இன்றி வழிபாடு செய்வார் அடைவது சிவலோகமாம், அது இந்த 8 லோகத்தை விட உயர்ந்ததாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதினார். சரி, எழுதிட்டு அவரே அடுத்தால உலகியல் பயனை விட்டு வெளிவந்து, அதாவது உலகியலை விட்டு வெளிவந்தும் யாதானும் வேண்டுதல் கொண்டு வழிபாடு செய்வாராயின் அவர் அடைவது ருத்ரலோகமேயாம் அப்படின்னு எழுதினார். ஏன் சார் உலகியலை விட்டே வெளிவந்ததுக்கப்புறம் அவன் என்ன சார் அப்புறம் என்ன வேணும்னு கேட்க போகிறான்? உலகிலே வேண்டான்னு பொண்டாட்டி பிள்ளைகளை பேசலை, சொத்தை பேசலை, இதை படிப்பை பேசலை, புகழை பேசலை, பதவியை பேசலை, வேறு இப்போ அவன் போய் அவன் என்னத்தை அவனுக்குன்னு கேட்க போகிறான். இப்போ அப்படி யார் இருப்பாங்க? உலகியலையே விட்டு நீங்கிய பின்னரும் யாதானும் ஒன்று வேண்டி வழிபாடு செய்வாராயின் அவர் சிவலோகம் அடைதல் இல்லையாம்னு சொல்லி அவர் மேலான ருத்ரலோகமே அடைவர், அவ்வளோதான்ட்டார். அது யாருங்கிறதுக்கு அவர் உரை எழுதுகிறார். அடுத்தால என்ன பாருங்க, வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருளுரியாயே என்று கேட்பாரும் எழுதினார். அது கூட போய் கேட்கப்படாதான். பெருமானே நீ வந்து என்னை வந்து நீ வருக என்று கேட்டா அது கூட கேட்டு ஒரு ஆசைன்னு ஆகிப்போச்சான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி தலத்தில் பாதியும் பண்ண அந்த இடம் வந்து ஒரு சித்தாந்த நுட்பம், அதுவும் அருணையார் தான் இருக்கு. நான் என்னமோ அருணையாருக்கு சொந்தக்காரன் நினச்சிடாங்க. அவர் என்னடா யாராவது வந்து வேணால் அவருக்கு மார்க்கெட் பண்ணதுக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அந்த அவர் மேலே இருக்கிற ஒரு ஈர்ப்பு தாக்கம். அவர் அந்த அங்கே உரை எழுதுறாரு. நம்ம அந்த உரையெல்லாம் எங்கள் குருநாதர் சொல்லுவாங்க, முழுமையாக படிக்கணும்பாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது வந்து பதியத்தில் ஒரு பாட்டுனா அந்த ஒரு பாட்டை படிச்சுட்டு போயிடுறோம்.
ஆனால் முழுமையாக படிக்கணும்பாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, ஒழுக்கமாக படிக்கணும் அப்படிம்பாங்க. இந்த ஒழுக்கம்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த முழுமையாக படிக்கிறத. அந்த பதிகத்தில் அந்த நிகழ்வை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவர் வாராரு, நமக்கு கதை தெரியும். அங்கே இங்கே ஏதோ ஒரு மங்கள ஒலி கேட்டது, அங்கே ஒரு மங்கள ஒலி கேட்டது, என்னன்னு போயிட்டார். இப்போ அங்கே போய் வந்து அங்கே வந்து அந்த முன்னாடியே போய் இறந்து போன ஒரு குழந்தை. இது அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அருணையார் எழுதுகிறாரு, நம்மால் செய்ய முடிந்த உதவி ஒன்று இருக்குமாயின் அதை செய்ய தவறினாலும் நரகமாம்னு எழுதுகிறார். வினயாம்னு எழுதலை, நரகமாம்னு எழுதிட்டார். நம்மால் செய்ய முடிஞ்ச ஒன்றா இருந்து அது ஒருத்தருக்கு கேட்டு நம்ம அதை செய்யலைன்னா அதுவும் தப்பா. அதனால் என்ன பண்ணிட்டாரு, இப்போ இவர் கேட்டார். இப்போ அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணிட்டார், பெருமான்கிட்ட போய் பாடிட்டார். பெருமானே காலனை தர சொல்லு கேட்டார். இப்போ கேட்டாரா, கேட்டு ஒன்றை பாடினா அது ஆசை என்பது வந்து வினையாயிருமா. ஒன்றை வேணும்னு கேட்டால், கேட்காம இருந்தால் நரகம், கேட்டால் வினை. இது என்ன சார் செய்வார் அந்த ஆளிப்போம்? நம்மளை மாதிரி இருந்தால் காலையில் நான் கிளம்பும் பொழுதே நினச்சேன்டா எனக்கு வேணும் உன் கூட வந்தம்பாரு அப்படின்னு யாரையாவது பக்கத்தில் இருக்கணும் சொல்லி இருந்திருப்போம் இல்லைங்களா? கூட ஒரு மணி நேரம் தூங்கி மெல்ல வந்திருக்கலாம், அவசரப்படுத்தி இவன் படுத்துகிற பாடு அப்படின்னு பக்கத்தில் இருக்கணும் சொல்லி அவர் சொல்கிறாரு. அருணையார் எழுதுறாரு உரையில். அந்த பதிவு அவிநாசி பதியத்தை பாருங்க, டான் மறைக்கேன் எழுமைக்கும் எம்பெருமான் பதியத்தில் எழுதுறாரு. இப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, வினை வந்துடுமா. சாமி கொடுத்துட்டான், குழந்தைய கேட்டார் கொடுத்துட்டான். இப்போ கொடுத்த வாங்கிட்டோமா, ஒரு பலனை வாங்கிட்டோமா, இப்போ அது வினை ஆயிருமா. அதனால் அந்த பதியத்தில் பின்னாடி பிறவாமையும் வேண்டுவன்னு எழுதினார். ஏன்னா இதனால் பிறவி வந்துடக்கூடாதுன்னு திரும்ப பிறவாமை வேண்டும்னு கேட்குறாரு சுந்தரர். இந்த சித்தாந்த நயத்தை அருணையார் சொன்னப்புறம் தான் நம்மளும் அந்த பதியத்தை படிக்கும்பொழுதுலாம் புரியல. இப்போ படிக்கும்பொழுது தான் சொல்லும்பொழுது தான் தெரியுது. முதல்ல கேட்காமல் இருந்திருந்தால் நரது போயிருப்பாரான். கேட்டதுனால அவன் கொடுத்துட்டான், கொடுத்து பலனை வாங்கினதுனால அது நல்வினை ஆயிடுமா. அந்த வினை வந்து இருந்தால் பிறவிக்கு ஏதாயிடுமா. அதனால் சுவாமிகிட்ட மூலம் என்ன பண்ணுறாரு, இனி பிறவாமையும் வேண்டுவனே என்று போயிட்டார் அப்படின்னு சொல்வார். அந்த நயன்லாம் தான் இங்கே வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே என்பார் போல் அப்படின்னு எழுதிட்டு போனார். அப்படி கேட்டால் கூட அது வந்து என்ன ஆகுமா, ஒரு வினை ஆகிடுமா. அவங்களுக்கு எங்கே இடமா, ருத்ரலோகம் தானா, சிவலோகத்தில் இடம் இல்லையா. அப்படி எழுதுறாரு சுவாமி உரையில். அதுதான் இங்கே தெரியுது. கேட்டு தெரியாதேன்னா எங்கேயும் போய் தெரியுதில்ல, இங்கே பெருமான்ட்டே போய் ஒன்றும் கேட்கப்படாதான். வந்து தில்லை தெய்வமே என்று தெரியாத நெஞ்சே இருன்ட்டார். பெசாம அங்கே போய் சாமி முன்னாடி. அதனால் யாரையும் கேட்டால் கூட சும்மா அறியா வாயத்துற கம்முன்னு போயிடுவான் வெளியே அப்படின்னு போயிடணும். அங்கே போய் எனக்கு அது அடையுது வேணும்னு. அதுதான் இந்த பண்டார சாத்திரங்கள். ஏன்னா அதெல்லாம் இவங்கள்லாம் குரு பீடத்தில் இருந்தவங்க. கமலஞான பிரகாசரால் ஆட்கொள்ளப்பட்டு பின்னாடி இன்னை வரைக்கும் வளர்ந்து ஓங்கி இருக்கின்ற தர்மபுரம் ஆதீனத்தினுடைய குரு முதல்வர்னா பின்ன எந்த ஞான நிலையில் இருந்திருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க, ஊட்டும் வினை இருந்தால் உண்ணானை உண்பதத்தை பூட்டி பிடித்து புசிப்பிக்கும் கேட்டு தெரியாதே வந்து தில்லை தெய்வமே என்று தெரியாத நெஞ்சே இரு. இந்த பாட்டு வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த பாட்டுக்கு போகிறோம். 89ஆவது பாட்டு. என்னதன்று நின் செயலே என்றறிந்தால் யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன் ஈசனே. இன்னம் எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும் உனக்கு அப்படியே செய்து அருளுவாய். அப்படியே சரண்டு. என்னதன்று எடுத்தோடனே சொல்லிட்டேன். என்னதன்று அப்படின்னா என்னுடைய செயல் எதுவுமே இல்லை. என்னதன்று நம் செயல் அற்று இந்த நாமற்ற பின் நாதன் தன் செயல் தானே என்று உந்தி வர தன்னையே தந்தான் என்று உந்தி வர சாத்திரம். நம் செயல் அற்று இந்த நாமற்று பின் நாதன் தன் செயல் என்று உந்தி வர சொல்கிறார் பாடு. 2 அக்கா பாடுறாங்க. உந்தியார்னா அப்படி தானே, இது திருவுந்தியார் சாத்திரம். உயர்ந்த தேவனாயினார். ஒரு அக்கா மூலம் எப்படி பாடுது பாருங்க. நம் செயல் அற்று இந்த நாமற்று அப்படின்னா யார் செய்வானார், நாதன் தன் செயல் என்று உந்தி வர. அப்படி இருந்தால் என்ன கிடைக்கும்னாரு, தன்னையே தந்தான்கிறார் சுவாமி. அவனே கொடுக்குறாங்கிறார். அடுத்த அக்கா சொல்லு. அதனால் வந்து இங்கே சொல்லும் பாமன் சுவாமி சொல்வார், என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகிலேயே என்பார். சமாதான சங்கீதம்னு ஒரு நூல் பாடுறார். அதில் சொல்கிறார், இங்கே எல்லாம் தகராறு ரகசியமே கேட்டு உட்காந்துருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட போய் இப்போ சமாதான சங்கீதம்லாம் சொன்னேன்னு வச்சுங்க, இதை கொல்லம்பட்டையில் ஊசி வித்த மாதிரி வந்து இல்லைங்களா. பேர்பட்ட எவ்வளோ பெரிய ஒரு தவ பூமி இது. இங்கே 36 நாட்கள் உட்கார்ந்து தகராறு ரகசியத்தை சிவகுமார் ஐயா அவனுடைய பெருங்கருணையினால் சிந்தித்த கூட்டம் இங்கே.
முழுக்க முழுக்க பாமன் சுவாமிகளை முருகப்பெருமானாக இருந்து நடத்தினது அதெல்லாம் ஏற்பட்ட ஒரு சிறப்பு. அதனால் அங்கே போய் நான் இப்போ போய் சமாதான சங்கீதம் திருவலங்கள் திரட்டினா அதெல்லாம் தெரியும் சார், அடுத்தது சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு அப்படின்ட்டு என்னை விரட்டிடுவீங்க, எனக்கு தெரியும். சஞ்சலம் ஏன் மனமே என்னம்மா சொல்லாதுங்க நீங்கள், என்ன பாருங்கள் சார். பாமன் சுவாமி நடை ரொம்ப கடினம், எல்லோரும் தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். இருக்குது ரொம்ப உயர்ந்த நடை இருக்குது, இல்லை இப்போ தகராறுலாம் அப்படி தான், அதை பிரித்து எழுதுறதுக்கே தடுமாறும். அதுலேயும் நிறைய பேர் இங்கே எழுதியிருக்கிறாங்க, அது இன்னும் பெரிய சிறப்பு. ஆமாம், ஆனால் எழுதுறது ரொம்ப கடினம், ஏன்னா அவங்கள மாதிரி தமிழாசிரியர்கள் துணை இல்லாமல் செய்ய முடியாது. அப்படியே நிறைய இடங்கள் சொல்கிறார். சரபத்திலலாம் முழுக்க முழுக்க சமஸ்கிருத சொல்லோட வேற வச்சு நொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டார். அப்படி நிறைய ரொம்ப கடினமான உயர்ந்த நடை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ரொம்ப எளிமையான நடையிலும் பாடுறார். என்ன வார்த்தைப்படார், சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பின்னுமே. பாட்டே முடிச்சார். இதில் என்ன பாட்டு, இதில் என்ன பொருள் சார் நமக்கு அர்த்தம் தெரியணும். சஞ்சலம் ஏன் மனசு அங்கேயும் பதறீங்க, சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பின்னுமே. என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றேன் என்றால் ஏதும் துயரில்லையே. இதில் என்ன வார்த்தை கடினமாக இருக்குது. அடுத்த பாட்டு சொல்வார், வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாது. என்ன சார், எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு பாருங்க. இதில் என்ன வார்த்தை கடினமாக இருக்கு, ஒன்றும் கிடையாது. வானம் இடிந்து தலையில், வானத்திலிருந்து ஒரு கல் விழுந்தாலே பயம், அங்கே வானமே தலையில் விழுந்தாலும் கவலைப்படாதேங்கிறார். மலையே வெளினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதல். அப்படியே வாங்கி கொடுத்தது, வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் நால்வற்றை வாங்கி நமக்கு எடுத்து கொடுத்தது இவங்கெல்லாம் பெரியவங்க. வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாதே. அதுதான் அந்த உறுதிப்பாடு. பெருமானுடைய திருவருள் கூட நிற்கும், கைவிடாதுங்கிறார். அதுக்கு மேலே வேறு என்ன வேணும், முருகப்பெருமான் கூட இருப்பான், தைரியமாக இருங்கிறார். அந்த உறுதிப்பாடு தானே அது அதெல்லாம் சொல்றார். ஆனால் இங்கே சொல்றாரு, என்னதன்று நின் செயலே என்று அறிந்தால், எல்லாம் உன்னுடைய செயல் அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டேன்னா யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன். எப்போ நடக்கிறது எல்லாமே ஏன் செயல் இல்லை உன் செயல் ஆனதுக்கு அப்புறம் நான் எனக்கு அது வேணும் இது வேணும் நான் விரும்பி நான் ஏன் வாயை திறப்பேன், நான் எப்படி வாய் திறக்க முடியும்? அப்போ இவ்வளோ நாள் நான் வாய் திறக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, அது நின் செயல் என்று இல்லாமல் என் செயல் என்று என்னுடைய அறியாமையினால் நினைப்பதனால், அதான் காரணம். அதான் ஒரே சொல்கிறார். அப்போ இவ்வளவு நாள் நான் அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறேன்னா காரணம் என்னன்னா, இவ்வளவு படித்ததுக்கப்புறமும் எல்லாம் நின் செயல் என்று அறியாமல் என் செயல் என்று, அதுக்கு என்ன காரணம், அறியாமையாகிய ஆணவம், அது பண்ண வேலையினால் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் போய் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரே வார்த்தைப்பட்டு யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேனர். வாயே திறக்க வேண்டாம் சுவாமி முன்னாடி போய். அதனால தான் மாணிக்கவாசகர் சொன்னது தான் அங்கே புரியல, இதெல்லாம் படித்தப்புறம் புரியுது. பேசில் தாம் ஈசனே எந்தாயினர் அப்படின்னு என்ன அர்த்தம், பேசப்படாதுன்னு அர்த்தம். பேசணும்னு ஒன்று வந்தால் நீங்கள் பேசுங்க. என்ன பேசணுமா, ஈசனே எந்தாய் எந்தை வருமான் என்றென்றே பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி. இதுதான் பாடமாக சொன்னார். அப்போ பேசில் தாம்னா என்ன அர்த்தம், பேசப்படாது. நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அவ்வளவுதான் இந்த நாக்குக்கு வேலை, பேச வேண்டியது அவ்வளவுதான். ஏதோ ஒரு காலத்தில் மறதி ஏற்பட்டு அல்லது இவங்க என்னமோ சொல்லுவாங்க, என்னமோ அல்சைமர் என்னமோ நோயெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு பைத்தியம் பிடிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு கூட என்ன சொல்கிறாரு, வாயை திறந்தால் உன் திருவடியை தவிர வேற வார்த்தை வராதுங்கிறாரு. பித்தோடு மயங்கி ஓர் பிணி வரினும் அத்தா உன் அடியலால் அறற்றாது என்ன இல்லைங்களா? அப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க உள்ள. அதைத்தான் அப்படி இருந்தால் வேற விரும்பி வாய் திறக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவங்க ஒன்றும் இல்லை. அதனால் என்னது அன்று நின் செயலே என்று அறிந்தால் யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன் ஈசனே. இன்னம் 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 இன்னம்னர், இன்னம் இன்னம்னா இதுகாரும் நீ செய்து வந்ததெல்லாம். என்ன எதுகாரும், இதெல்லாம் எதுனாரு, அடியேனை உய்விப்பதற்காக நீ செய்து வந்ததெல்லாம். அதான் அருணையார். இதுகாரும் நீ செய்து வந்ததுன்னா சரியாம 1000 வேலை பார்த்துருப்பான் சார். இப்போ அதெல்லாம் நாம் உய்வடையுமாறு இதுகாரம் அவன் செய்து வந்ததெல்லாம். அதான் இன்னம் இன்னம்ங்கிறார். நம்ம உண்மை முன்னேறணும், இந்த ஆணவ மலத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். அதான கேவலத்திலிருந்து கூடயே ஒன்றா செஞ்சுக்கிட்டே வாரான். இவ்வளோ நாள் ஏதோ செஞ்சுருக்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சு கடைசியில் முக்தி என்பது கூட்டு போகிறான். அதனால் இன்னம் எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும்
உனக்கு அப்படியே செய்தருள்வாய். நான் என்னை நீ ஈடேற்றுறதுக்கு உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நீ பார்த்துக்கோ. இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன செய்கிறோம்? சார் வயிற்று வலிக்குது. அவர் எதாவது கேட்குறாரா நம்மகிட்ட? உங்களுக்கு ஒன்று இப்படி செய்வோமா அப்படி செய்வோமான்னு கேட்டார். அது என்ன, எனக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க, வயிற்று வலி நீங்கணும், அவ்வளோதானே நம்ம கேட்கணும். நம்மளே போய் இல்லைன்னா இந்த பெரால்கன் போட்டலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. என்னங்கம்மா நீயே பார்த்துக்கோ சொல்லிடுவாங்கள்ல, இல்லைங்களா? ஒரு டாக்டர்கிட்ட கூட போய் டாக்டர் நீங்கள் சொல்லுதை நாங்கள் கேட்கோம்னு நிற்கிறோமே. இப்போ பெருமான்கிட்ட போய் ஏன் செயல்னு போய் நின்னா எவ்வளோ பெரிய பிழை. இந்த டாக்டர் நீயே பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி அவரு நீயே பார்த்துக்கோன்னு தள்ளி விட்டார்னா எங்கே போவோம்? விடமாட்டார். ரொம்ப கருணையாக இருக்குது. அதனால் அவர்கிட்ட போய் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நாயகம்னா தலைமை. இந்த இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நானாப்பா. என்னைக்கு நீ என்னை ஆட்கொண்டியோ எல்லாம் நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன். இல்லை எல்லாத்தையும் நீ என்கிட்ட எடுத்துட்டேன். பாட்டு அப்படி தான் வருது. அன்றே என்ற நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே நான் கொடுத்திலையோ இல்லை கொண்டிலையோ. அதனால் இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் நானோ இதற்கு நாயகம். அவ்வளோதான். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்கே அதிகாரம்னு. எனக்கு என்னப்பா அதிகாரம் இருக்குது? வீட்டில் தான் அதிகாரம் இல்லைன்னு நினச்சேன், வெளியும் கிடையாது, எங்கேயும் கிடையாது போ அப்படின்ட்டேன். இந்த பாட்டெலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதாவது ஈகோ வருமா சார்? இந்த பாட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னவென்று வாய் திறப்பேன் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீடு அமைதியாக இருக்கும். என்னதோ உங்கள் அதிகாரம் ஒன்றும் இல்லை, குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். சிவபோகசாரம் தரும் வாழ்வியல் வழிகாட்டி பாருங்க இல்லைங்களா? அங்கே போய் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி பேசித்தானே வம்பா இருக்குது, ஒன்றும் வேண்டாம் சொல்கிறார். அதனால் யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன். அதனால் ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும்னார். அடுத்த பிறவி என்ன நமக்கு என்ன தெரியும்? அதையெல்லாம் நம்ம என்ன ஆராய்ச்சி செய்ய முடியுமா? என்னதோ உங்கள் அதிகாரம் சொல்கிறாரே. கண்ணார் முதலோய் களநினைகள் கண்டேன் கண்கள் கழிகூற எண்ணாது இரவும் பகலும் நான் அவையே என்னும் அதுவல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேணும்னார். எனக்கு என்னப்பா தெரியும்? இன்னொரு பிறவின் போட்டு நீங்கள் அனுப்ப போறியா? உன் திருவள்ளியில் வைக்க போறியா? இல்லை என்னமோ சொற்கோலம் அங்கே போட போறியா? இல்லை நரகத்தில் போட்டு கும்ப போறியா? என்ன தெரியும் எங்களுக்கு? இல்லை நாங்கள் என்ன ஏதாவது முடிவு பண்ண முடியுமா? எனக்கு அவ்வளோ வினையெல்லாம் இல்லை, இந்த ஆள் என்ன நரகத்துக்கு போயிட்டு அனுப்பிட்டார் அப்படின்னு என்ன கோர்ட்டில் போய் கேஸாக போட முடியும்? சகம்தான் அரிய முறையிட்டால் தக்கவார் என்று எண்ணாரோன்ட்டு. ஆட்கொண்டுட்டு போயிட்டு தில்லைக்கு வான்னு விட்டுட்டு போனதையே சார் நான் பாட்டு குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன், அந்த ஆளுதை என்னை கூப்பிட்டு வாங்கலாம். அப்புறம் கூப்பிட்டு சரின்னு அவன் போனேன், போய் நின்னன் திருநீரை பூசி எல்லாம் பண்ணி அவன் மயக்கிட்டான். என்ன இவ்வளவும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு இப்போ என்னை அப்படி கழட்டி விட்டான் சார் அப்படின்னு ஊரில் 4 பேர்கிட்ட போய் சொன்னால் கூட அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிற. என்ன உகந்தானை அன்புடைய அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்விலேயேன் சகம்தான் அரிய முறையிட்டால் தக்கவார் என்று எண்ணார். மகந்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய் அடியேற்குன் முகம்தான் தாராவிடின் முடிவேற்பா. உன்னுடைய முகத்தை நீ காட்டலைன்னா நான் உயிரை விட்டுருவேங்கிற அந்த ஒரு உருகம். அப்போ அதை ஒன்றும் கேட்க முடியுமா? இல்லை. சுந்தர பெருமான் சொன்னார், விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டு. நீ என்னை விற்கனா வித்துரு, யார் வாங்குவான்னு தெரியல. நம்மளை சுந்தர முத்துசாமியில் விற்றாலே எவனா வாங்குவான், என்னையெல்லாம் விற்றா எவன் வாங்குவான்? விற்றுக்கொள்வீர், சரி விற்கத்தான் முடியலை, ஒத்தி வைக்கணுமா வச்சிரு, அடமானம் கொண்டு ஒன்றுக்காது சொல்லார். விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் சொல்கிறார் இல்லையா? அதுதான் அங்கே சொல்ல. அதனால் யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன் ஈசனே இன்னம் மின்னம் அப்படின்னா இதுகாரும் வரைக்கும் நான் உயிர் வர வேண்டும், நான் முன்னேற வேண்டும் என்பதற்காக நீ எவ்வளோ செய்து கொண்டிருக்கிறாய். இனிமேலும் எனக்கு என்ன உண்டோ அதை நீ செய், அவ்வளோதான். எனக்கு என்ன தெரியும்? இப்போ எனக்கும் முக்திக்கும் உள்ள இடைவெளி இப்போ எவ்வளோன்னு நமக்கு என்ன ஸ்கேலாக இருக்குது? நம்ம கையில் இருக்குமா? ஒன்றும் தெரில. அதனால் சொல்லிட்டார், எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும், அவ்வளோதான். எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும்ட்டார். அதனால் என்னை நீ கையனா நீ கை விட்டேன்னா முடிஞ்சுது.
அதனால் எப்படியாவது நீ என்னை மேலே கூட்டு போயிரு, எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும், உனக்கு அப்படியே செய்தருள்வாய். அதனால் அதற்கு என்ன செயலோ அது உனக்கு தான் தெரியும், நீ அதை செய் அப்படின்னு சொன்னால் முழுமையாக அவனுடைய திருவடிக்கு சரண். அதுதான் முக்கியம். அதைத்தான் இங்கே சொல்கிறார் பண்டார சாத்திரத்தில் நமக்கு தர்ற செய்தியே அதுதான். அருமையான என்னதன்று நின் செயலே என்றறிந்தால் யான் விரும்பி என்னவென்று வாய் திறப்பேன் ஈசனே, இன்னம் எப்படியோ நாயேனை ஈடேற்ற வேண்டும், உனக்கு அப்படியே செய்தருள்வாய். அதனால் என்ன காரியம் செய்யணும்னு உனக்கு தெரியும்ப்பா, நான் என்ன கேட்குறதுக்கு, நீயே பார்த்து அதுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிரு, அவ்வளோதான். அதனால் பெருமான்கிட்ட போய் நிற்கணும், அவ்வளோதான். அவன் பார்த்துக்கிறான். பக்குவம் வர்ற வரைக்கும் உள்ள நிலைப்பாடு வேறு. ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் வருவில் வானனேன்னா அது பக்குவம் வர்ற வரைக்கும். ஆனால் எவ்வளவு காலமும் அப்படியே இருக்க முடியுமா என்ன? செஞ்சான். கல்மனமாய் இருக்கும் பொழுது கனியை விற்கிறாத இல்லை நின்களற்கு அன்பதென்கனே ஏலமேலும் நற்குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின்களற்கு அன்பனாக்கினாய், எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் கடல் காட்டி மீட்கவும் மறுவில் வானனே சொன்னார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மேலே வந்ததுக்கு அப்புறமா எப்பவும் அப்படியே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? 1ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது ஓகே தப்பு பண்ணலாம், டீச்சர் விட்டுவிடும். 2ஆம் கிளாஸ் இருக்கலாம். 7ஆம் கிளாஸ் வந்தப்புறமா அதே தப்பு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? இல்லையே. அப்போ இப்போ செய்ய வேண்டிய நிலைமை என்னன்னாரு, என்னவென்று வாய் திறப்பேன், அவ்வளோதான். நேர பெருமான்ட்டு அப்படியே போய் அடைக்கலம். இவ்வளவு நாள் நீ தான் பண்ண கேவலத்தில் இருந்து நான் கேட்டால் நீ என்ன சகலத்துக்கு கூப்பிட்டு வந்த, போன பிறவியில் இருந்த என்னை நான் மனு போட்டால் இந்த பிறவியை நீ நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த, என்ன பிறவிக்கு வரப்போகிறோம்னே தெரியலையே. சித்தியாரில் ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்லார், சித்தியா சாத்திரம் தான் சொல்லார், எங்கேயுமே சொல்ல. பாடானம் போல் கிடத்தினார். பிறவியே கொடுக்காம ஒருவேளை போட்டு விட்டுருந்தான்னா உய்வே இல்லாமல் போயிருக்கும்ல. அதை மையமாக வச்சு தான் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதற்கு என்கடவேங்கிற இடத்துக்கு தண்டமணீஸ்வரர் உரை எழுதுவார். யானேதும் பிறப்பஞ்சேன் என்பது உண்மையிலே வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த உரையை மட்டும் இன்றைக்கி ராத்திரி வீட்டில் போய் பார்த்துருங்க, எல்லாம் தெரிஞ்ச உரை தான் சொல்கிறேன். அவர் அந்த இடத்துல எழுதுகிறாரு, யானேதும் பிறப்பஞ்சேன் அப்படின்னா மூளைக்கு மூளை அடிபடினும் நாய் பிறவியை வெறுக்காதவாறு போல எழுதுகிறார் சார். இப்படியே மூளைக்கு மூளை அடிபடினும் நாய்ப்பிறவியை வெறுக்காத அந்த நாய் போல இந்த பிறவியை நான் அஞ்சேன் என்பது வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உலகத்தார் நிலையில் இவ்வாறு பொருள் கொள்ளினும் அடிகளார் அருள் நிலையில் அவ்வாறு கொள்வது சிறப்பில்லையாம். போ, உனக்கு எனக்கு இப்படி ஒரு எழுதலாம், மாணிக்கவாசர் நினைப்பு அப்படியா இருந்திருக்கும். இல்லை, அப்போ அவர் பிறப்பு அஞ்சேங்கிறார, எல்லாரும் பிறப்பை விட்டு வெளியே வரணும், பிறப்புக்கு பயப்படுறோங்கிறாங்க, அஞ்சேலுங்கிறாங்க, இவர் மட்டும் அஞ்சேங்கிறாரு அப்படின்னா, கேவல நிலையில் கிடந்த நம்மை சாதனமாய் பிறப்பு வழியாக முக்திக்கு எடுத்து செல்வதனால் முக்தி என்கின்ற அந்த பலனை பெறுவதற்கு இந்த பிறவி என்பதுவும் கசப்பு மருந்து உண்பது போல, அதனால் நான் அஞ்சாமல் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதே திரு உள்ளமாம் போர் உரை. என்ன சார் தண்டமணி தேசியர் இல்லைங்களா? இன்றைக்கும் நினைக்கிறோன்னா என்ன உரை பாருங்க, அப்படியே எழுதுறார். மூளைக்கு மூளை அடிபடினும் நாய் தன்னுடைய பிறவியை வெறுக்காதவாறு போல நானும் வெறுக்கவில்லை என்பது அப்படின்னு பொருள்னு சொல்லிட்டு, உலகியலாளர் நிலையில் இது பொருளாயினும் அடிகளார் திருவுள்ளம் அது இல்லையாம் எழுதுறாரு. அப்புறம் நான் இப்போ அடிகளார் திருவுள்ளம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு எழுதுறாரு கிளை. கேவல நிலையில் இருந்த நம்ம முக்திக்கு கொண்டு போகும்பொழுது என்ன பண்ணுறான், வரிசையாக இதில் வழியாக தானே எடுத்துகிட்டு போகிறான். நோயில் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், டாக்டர் ரொம்ப கசப்பான ஒரு மருந்தை கொடுக்குறாங்க. ஐயோ எனக்கு கசப்பே பிடிக்காதுனாலும் இப்போ என்ன பண்ணுறோம், வாங்கி அதை பற்றி வருத்தப்படாமல் அதை பற்றி பயப்படாமல் குடிக்கிறோம். ஏன்னா இந்த நோய் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகணும், அதனால் இந்த மருந்தை குடிக்கிறோமே. இப்போ அந்த மருந்துக்கு நீங்கள் பயப்படலை. அது மாதிரி பிறவி என்பது முக்திக்குரிய சாதனமாதலால் அதற்கு நான் அஞ்சேன் என்பது அவருடைய திருவுள்ளமாம் அப்படின்னு எழுதுவார் உரை தண்டமணீஸ்வரர். அது மாதிரி இங்கே அதுதான் இங்கே. அதனால் இங்கே நம்ம செய்ய வேண்டியதில் என்னென்னாரு, பெருமான்கிட்ட வாய் திறப்பேன் யான், அவ்வளோதான். அப்படி போய் நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் பார்த்துக்கிறான். அதனால் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அந்த இடத்துல எழுதுகிறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய்னா, நன்றே செய்யக்கூடிய நீ பிழையும் செய்வாயோ என்பாரும் உளர், அது இல்லையாம் பொருள். தண்டமணீஸ்வரர் எழுதுகிறார், நன்றே செய்யக்கூடிய நீ பிழையும் செய்வாயோ என்பாரும் உளர் அப்படின்னா அவங்கள மறுத்துட்டார்னு அர்த்தம். தன்னுடைய தகுதி மேம்பாட்டினால்
அவனுக்கு அடைக்கலமாவது ஒன்றியே அவன் செய்யக்கூடிய செயல்கள் யாதாயினும் சுதந்திர உணர்வினால் தமக்கு அதில் ஏதும் பற்றில்லை என்பதாம் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் என்றார். நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க சார், நான் உங்களுக்கு அடிமை, அவ்வளோதான். அப்படித்தான் அதை பொருளாம். அதனால் நீ நன்றே செஞ்சாலும் செய், பிழை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ செய்கிற செயலில் நான் யாருப்பா பேசுகிறதுக்கு, அதுதான் குணமாக. ஏன்னா அது ஏன்னா அடுத்த பாட்டிலையே ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப்பிறவி உன்வசம் வைத்துட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நான் என்னதோ இங்கே அதிகாரம் போட்டார். அதுதான் சார் உரையாசிரியர். நீங்கள் சுந்தரமூர்த்தி ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, ஐயாலாம் பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அதனால் சுந்தரமூர்த்தி ஐயா அடிக்கடி சொல்லுவாப்புல, ஒரு உரையாசிரியருக்கு இலக்கணம் என்னென்னா, நீங்கள் திருவாசகத்துக்கு உரை எழுதணும்னா நமச்சிவாய வாழ்க்கைக்கு உரை எழுதும் பொழுது செம்மை நல மரியாதை சிதறொருடும் திருவேனை வரைக்கும் மனசில் ஓடணுமா. அதுதான் உரையாசிரியருக்கு இலக்கணமா. இன்றைக்கி 10 பாட்டு இதை எழுதுவோம், நாளைக்கு 11வது பாட்டு பார்த்துக்கிடும். இப்படி எழுதுனா 25வது பாட்டில் இடிச்சிடும். ஆதி மந்தமும் எல்லா அரும்பெரும் சோதின்றார் திருவள்ளுவர். முதல்ல இது திருவம்பாவையில், இங்கே போற்றி திருவள்ளுவர் சொல்லும் பொழுது ஆதி போற்றிங்கிறாரு. ஆதி போற்றி அவன் எல்லாவற்றுக்கும் ஆதியாக இருப்பவன் அவனுக்கு வணக்கம் அப்படின்னு உரை எழுதணும்னா, அங்கே போய் ஆதியும் அந்தமும் இல்லாத அவன் ஆதி இல்லாதவனா முட்டாப்பே உரையிலே இருக்கான்டுவான். ஏன்டா டே, போற்றி திருவள்ளுவர் சொன்னால் ஆதின்னா அவனுக்கு வணக்கம்ங்கிற, அதுக்கப்புறம் திருவம்பாவை ஆதி இல்லாதவனுக்கு வணக்கம்ங்கிற, கண்டிச்சிடுவாங்கல்ல. இந்த ஆதின்னு இங்கே உரை எழுதும்போது அங்கே மனசில் நிற்கணும், ஆதி மந்தமும் இல்லா இருக்கே. அப்போ இங்கே ஆதி என்பது பொது இயல்பிலே நம்முடைய செயல்களுக்கெல்லாம் முதன்மையாயிருத்தல் பற்றி ஆதி என்றும், ஆதி மந்தமும் இல்லா என்பது அவனுடைய சொரூப இலக்கணமாம் சிறப்பியல்பிலே அனாதி பொருள் என்பதாம் உரை. அதான் அருணையாறு தண்டமணி தேசிகர்லாம் எப்படி எழுதி வச்சாங்க. இல்லைன்னா படிக்கும்போதே சந்தம் வந்துடும்ல. நீங்கள் ஆதி மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதின்னு வருது. ஆதியந்தம் ஆயினாய் ஆலவாயில் அண்ணலே சோதியந்தம் ஆயினாய் சோதி உள்ளோர் சோதியாய், அப்படி தானே ஆலவாயில் தேவாரம். அங்கே ஆதியந்தம் ஆயினாய்ங்கிறார். நல்ல வேலை சார், இந்த மாணிக்கவாசருக்கு ஞானசம்பந்தருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு சார், அப்படி எழுதாமல் இருந்தான் இல்லையா. அதனால் அங்கே சொன்ன செய்தி அவனுடைய பொது இயல்பு. நம்முடைய செயல்கள் யாவற்றிற்கும் முன்னமே கூட நிற்கிறான், கடைசி வரைக்கும் கூட நிற்க ஆதி அந்தம் ஆயினார். இங்கே அவனுடைய நிலைப்பாடு பதிபசு வாசம் என பகர்மூன்றில் பதியினை போல் பசுவாசம் அனாதி, பதி அனாதி. அந்த அனாதியை சொல்கிறது தான் ஆதி இல்லாதவன். அதனால் ஆதியும் அந்தமும் இல்லா என்பது அவனுடைய சிறப்பு இலக்கணமாம். இதை ஒரே அப்போ ஒரு உரையாசிரியர்னால் எப்படி இருக்கணும், சுந்தரமூர்த்தி அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது முதல் பாட்டில் சொல்லும் பொழுதே அகர முதலை எழுத்தெல்லாம் உரை எழுதும் பொழுது பரிமேலருக்கு 1330 ஞாபகம் இருக்கணுமா. ஆமாம்மா, முதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின், அது வரைக்கும் மனசில் நிற்கணுமா. இல்லைன்னா இங்கே அங்கே இடிச்சிருமா எங்கேயாவது. அதுதான் இங்கெல்லாம் உரையாசிரியர். அதனால் அப்படியே வச்சு எழுதுறார். அங்கே அந்த இதில் சொல்லிவிட்டு நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை என்பதே பொருள். அதை நீங்கள் எப்படி சார் பொருள் கொண்டீங்கன்னாரு. அடுத்த பாட்டில் போடுறாருடா, என்னதோ இங்கே அதிகாரம் அது பற்றி வந்தது. அதனால் அதை பார்த்தா தெரிஞ்சு போச்சு நமக்கு எந்த சுவாமி முன்னாடி நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது, ஒன்றும் கிடையாது. இயல்பாகவே பாசங்களில் பற்றப்பட்டு இருக்கின்ற நமக்கு, இயல்பாகவே பாசங்களை நீங்கிய சுதந்திர உணர்வனாக இருக்கின்ற அவன் முன்னால் நமக்கு என்ன அதிகாரம், ஒன்றும் கிடையாது. அதனால் அதுதான் சொல்லி 89வது பாட்டில் 90வது பாட்டில் வன்மைபுரி காய மரப்பாவை தன்னை அரண் கண்மமேனும் சூத்திரத்தால் கட்டியே நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகை. உண்டோ நகைனா இதை விட சிரிப்பு வேறு ஏதாவது இருக்கான்னு எழுதுகிறார். வன்மைபுரி காய மரப்பாவை தன்னை அரண் கண்மம் எனும் சூத்திரத்தால் கட்டியேனர். இந்த மரப்பாவைங்கிறது பொம்மலாட்டத்தில் வரக்கூடிய பொம்மை, அது இந்த உடம்பா நம்மளாம். இந்த பொம்மையை அந்த பொம்மலாட்டக்காரன் என்ன பண்ணியிருப்பான்னா 2 கயிறை வச்சு கட்டியிருப்பான். அதே மாதிரி நம்மளை 2 கயிறு வச்சு கட்டியிருக்கானா, அதுக்கு வினைங்கிற கயிறான். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அங்கே சொன்னது தான். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய்யஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ. ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் புராணத்தில்
பெரிய புராணம் தான். அங்கே ஆர்த்தலின் அப்படின்னா ஆர்த்தல்னா கெட்டுறதுன்னு அர்த்தம். வினையை வச்சு கட்டியிருக்கான் நம்மளை. அதனால் ஆட்டம் எதை எப்படி ஆடுதுன்னாரு, எவ்வளோ தூரம் ஆடுதுங்கிறது வினைக்கு தக்கன ஆடுது. இந்த ஆட்டம் ஊஞ்சல் ஆடுது பாருங்கள். உருகையில் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி மறுகையில் ஊசல் போல வந்து உழவு நெஞ்சம். திருக வீரட்டான தேவாரத்தில் சொல்லுவார். உருகையில் ஊசல் போல ஒன்று விட்டு ஒன்று பற்றி. ஒரு இடத்துல நிற்காது, அது எங்கேருந்து கிளம்பிச்சோ அந்த இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் இப்போ அங்கேயும் நிற்கலை, திரும்ப அங்கேருந்து இங்கே வந்து இதையும் தாண்டி இன்னொரு இடத்துக்கு போல. மறுகயிர் ஊசல் போல வந்துளவு நெஞ்சம் பெருகயிர் ஊசல் போல பிறை புல்கு சடைவாத மறுகயிர் ஊசலானே அதிகை விரட்டனாரேம்பர். அது மாதிரி இங்கே சொல்கிறாரு, வன்மைபுரி காய மரப்பாவை. வன்மைபுரி காயம் இந்த உடம்பு, அதுதான் மரப்பாவையாய் மரப்பொம்மை மாறி தன்னை அதை அரண் சுவாமி கண்மம் எனும் சூத்திரத்தால் கட்டிய. கண்மம் என்பது வினை, அதனால் அதை வச்சு கட்டி அவன் ஆட்டுறான். ஆனால் அதை ஆட்டுறது எதை பொறுத்துனாரு, நன்மை தீமை ஆட்டுவது. நம்ம அந்த கயிறு எதோ வச்சு ஆட்டுறான்னாரு, நமக்கு செய்த நன்மை தீமை அதுதான் நம்மளை ஆட்டுற கயிறு. அது தெரியாமல் நாடாது அது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் அப்படின்னா அவன் ஆட்டுறான்டா. அது ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே. அது தெரியாமல் எல்லாம் நான் தான் செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இதை விட பெரிய சிரிப்பு வேறு ஒன்றும் இல்லைன்ட்டார். உண்டோ நகையினர் சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. இவ்வளோதான் நம்ம நிலைமை. இது தெரிஞ்சால் போருமே. ஆனந்தமாலையில் எப்படி கொண்டு பதிவு பண்ணிட்டார். சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாடுங்க. தோலின் பாவையினர் இவர் காய மரப்பாவையினர். தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. என்னெல்லாம் செய்கிறான்னார், மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற. என்ன பாட்டு. மால்னா மயக்கம், மயக்கம் தர்ற இந்த உலகத்தை முதல்ல அதை ஒன்று காட்டினான். ஏன்னாரு, கேவல நிலையில் கிடந்த நமக்கு அது ஏன் சார் இந்த உலகத்துக்கு நேர முக்தி கூட்டு போயிருக்கலாம். வழி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே போகிறான் இல்லைங்களா. இப்போ டாக்டர் முதல்ல இப்போ உடம்பு சரியில்லை ரொம்ப நம்ம ஒரு மயக்கத்தில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மயக்கம் தீர்றதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அப்புறம் மூளை மயக்கம் தீர வச்சு அதுக்கப்புறம் தான் ஏன் மயங்கினானோ அதுக்குள்ளே மருந்து அப்புறம் அது மூளை நீங்கள் அதை கொடுத்துருவோம். அது கொடுத்தா மொத்தமாக போயிடும். முட்டா பெரிய எனக்கு தெரியாது, அதை கம்முனு அது. அப்போ அவங்களுக்கு இந்த மருந்தை நீங்கள் மூலையை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அவங்க போய் கேட்க முடியுமா? இந்த மருந்தை நம்ம தாங்குற மாதிரி முதல்ல அவனை தயார் பண்ணணுமே. அதனால் என்ன பண்ணாங்கன்னா முதல்ல அந்த பக்குவத்தைப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மருந்தை கொடுத்து இதானே செய்கிறாங்க டாக்டர்கள். இதை தான் அந்த டாக்டர் சார் பெரிய வைத்தியநாதன் அவர். அதனால் என்ன பண்ணார் பாருங்க, முதல்ல மாலும் காட்டி மயக்கம் தர்ற இந்த உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை அதை காட்டி மாலும் காட்டி வழிகாட்டின் அது வர்றதுக்குள்ள வழியை நமக்கு காட்டி வினைங்கிற வழியாக. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்துக்குள்ளே நம்மளை கொண்டு நம்மை அனுபவிக்க வச்சு அந்த அனுபவத்தால் நமக்கு பக்குவம் வர வச்சு அந்த பக்குவம் எப்படி வந்ததுன்னாரு, இந்த பாலா போன ஆணவமரம் தான் இவ்வளோ பண்ணுதுன்னு அப்புறம் தான் தெரிய வருது. அது தெரிய வரதான் அந்த ஆணவம் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு வர ஆரம்பிக்குது. அது வந்ததுக்கு அப்புறம்தான் மெல்ல என்ன பண்ணுறான், மேலே கூட்டு போகிற வழி வைக்கிறான். அப்படி அழகாக செய்கிறான் சார் அவன். எவ்வளோ கருணை நம்ம மேலே. மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேறனர். அது வாரா உலகம்னா இது வந்துட்டு போகிற உலகம். இது வரைக்கும் எத்தனை பேரையும் வந்துட்டோமோ தெரில, இன்னும் எத்தனை வர வேண்டி இருக்கோ தெரில. அதனால் வந்துட்டு போகிற உலகம் ஒன்று, அதனால் அது வாரா உலகம்னு. வாரா உலகம் எனவே இது வந்து விட்டு போகும் உலகம் என்பது பெற்றாம். அவ்வளோதான். அதனால் வாரா உலக நெறியேற கோலம் காட்டினர். என்ன கோலம்னாரு, தன்னுடைய எழுதுறாரு, குருநாதருடைய கோலம் காட்டினார். ஏன்னா அவன் குருநாதராய் வந்து தான் அறியாமையை நீக்குவான். அறியாமையை நீக்கினா தான் பிறவி நீங்கும். அதனால் அங்கே கோலம்னா என்ன கோலம் அப்படின்னா குருநாதராக வந்த கோலம். கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவது அப்படி தானே சொல்கிறார் இல்லைங்களா. அங்கேயும் சொல்லும் பொழுது அந்த கோலத்தை தானே சத்குரு தரிசனத்தில் சொல்லும் பொழுது பிணக்கில்லாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காண். இது ஒரு வருஷம் வராமல் இருந்து வந்தால் இது ஒரு தண்டனை மாதிரி. முன்னாடிலாம் நான் பாட்டு எடுத்தால் எல்லோரும் கூட சொல்லுவாங்க. இப்போ இவனே ஒழுங்காக வரமாட்டேங்கிறான்.
அதில் அவன் பேசுகிறதா பேர் வாங்கிட்டு நம்மளை பட்ட சொல்ல நீயே சொல்லிட்டா எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து முறைக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா பாட்டும் தெரியும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். முன்னாடிலாம் சொல்லும்போது சொல்லுவாங்க, நான் அடிக்கடி வந்துட்டு இருந்தேன்னா சொல்லுவாங்க, இப்போ நான் கொஞ்ச நாள் ஆயிட்டா நீயே சொல்லு. அதனால் கணக்கிலா திருக்கோலம் நீ காட்டினாய் கழுக்குன்றிலேன்னா அந்த சத்குரு தரிசனம், அந்த குருநாதராய் ஏன்னாரு அந்த குருநாதராய் வருகின்ற கோலம்தான் எதை ஆணவமலத்தை நீக்கும். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரையினர். ஏன்னாரு குருநாதரை உட்கார்ந்ததுனால. இன்றைக்கும் சார் பெருந்துரைக்கு உள்ளவரோட போயிட்டு வந்த அப்புறமா ஆணவமலம் நீங்கிருமா? அம்மா நீங்கள் பஸ் ஏறி பெருந்துறையில் போய் இறங்கிருங்க, கீழே ஆணவமலம் அவுட் பனால் முடிஞ்சு போச்சு. ஆணவமலம் தான் போயிட்டு அப்படின்ட்டு வரக்கூடாது, அப்படின்னு வந்துடும். அது அந்த கவனமாக இருக்கணும். நீங்கள் வரும்பொழுது சத்தமிடாமல் வாய் திறப்பேன் யான் அப்படி ஏறி வந்துடணும் பஸ்ஸில். நீங்கள் எனக்கு ஆணவமலம் போயிட்டு சார் நீங்களாம் திருப்பந்துரை போலையோ அப்போ ஆணவமலம் இருக்குன்னா அப்படின்னா முன்னாமல் சொல்லி முடிஞ்சான்னு அர்த்தம். வாய் திறப்பேன் யான் இருக்கார், சத்தம் விடாமல் கிளம்பி அங்கேருந்து வந்துடணும். மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன். பாருங்கள், சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டு இன்றைக்கி மாணிக்கவாசகர் யார்னு இந்த உலகத்துக்கு நம்ம காட்டினது யாருன்னா சுவாமி சொக்கநாத பெருமான். அவர் காட்டினார் மாணிக்கவாசகரை நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு உள்ளவர் என்ன பேசுகிறாரு, இனிமேல் விளைவது என்னன்னு எனக்கு தெரியாதுங்கிறார். நம்ம கூட நாளைக்கு ஒரு பிளான் வச்சுருக்கோம், நாளை கழிச்சு இன்னும் 35 வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்கோமே. 80 வயசில் இருக்கிறோம், இன்னும் 35 இயர்ஸுக்கு பிளான் இருக்கேன் நம்மகிட்ட. ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நைட்டு தூங்கினா நாளை காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்போன்னு தெரியாது இல்லைங்களா? அதான் உலகம். ஆனால் நம்ம நிறைய பிளான் வச்சுருக்கோம். அவர் எப்படி இருக்கா பாருங்க, சுவாமியால் ஆட்கொள்ளப்பட்டு சுவாமி கூடயே பேசி அந்த வாதவர் பண்ணதால் எப்படி சொல்கிறாருங்கிறீங்க. அப்பா சாமி கூடயே இருக்கிறார் சார். மன்னிக்கணும், சாமி இவர் கூடயே இருக்கிறார் சார். மன்னன் ஓலை அனுப்பிச்சி விட்டான், குதிரை வரல. 49 கோடி பொண்ணை கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க ஒருத்தன். தனக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரிய வாதவர் பண்ணதை சொல்கிறாரு, உடலும் உயிருமாய்ங்கிறாரு. மன்னனும் மந்திரியும் அப்படி இருந்தாங்களாம். அதனால் சொல்கிறாரு, அப்போ அந்த இதை வரல இல்லைங்களா, இப்போ காணோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஓலையை அனுப்பிச்சிட்டு இந்த கடிதம் கண்டவுடன் சேருன்ட்டான். இங்கே அதான் சொன்னது. ஓலையை கொண்டு நீட்டுறாங்க. யார் பார்க்கவே இல்லை, மன்னன்ட்டு வந்திருக்கு அப்படின்னு. யார் அந்த மன்னன்ட்டார், யார் அந்த மன்னன்னார், ஏன்னாரு அதான் எல்லாம் போயிடுச்ச. இணையார் திருப்படி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். அதனால் யாரும் தெரியாது. இப்போ திருவிழாப்பணம் சொல்லுவார், தந்தை தாய் குறவன் ஆசான் சங்கரன். எல்லாமே ஒரே பொருள் தான் தெரிஞ்சுதான், சுவாமி தானா, மற்ற எந்த பொருளுமே தெரியலையா வித்தியாசம், யாருக்குமே தெரில. அதனால் யாருன்னார். அப்புறம் இருக்கவங்களாம் இல்லைங்கய்யா கொஞ்சம் நல்லா பாருங்கள், மன்னர்கிட்டருந்து வந்திருக்கு அப்படின்னு அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி எழுப்பி சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட உணர்ந்து அவன் ஒரு வார்த்தை போட்டார். என்ன வார்த்தை போட்டார் பாருங்கள், சுவாமி எப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள். அவருக்கு மன்னர்கிட்டருந்து கடிதம்னா உடனே அப்படியா, சரி இந்த கடிதம் வந்துடுதா, சரி இப்போ குதிரை பற்றி கேட்பான், சரி அதுக்கு நம்ம என்னென்னு பார்ப்போம். அல்லது மன்னன்ட்ட சுவாமிகிட்டே, சுவாமி இந்த மாதிரி குதிரைக்கு மன்னன் லெட்டர் அனுப்புகிறான், நம்ம ஏதோ இல்லை அதுக்கு அடுத்த முயற்சியை சொல்லணும்ல, இல்லைனா அது இவங்கள்ட்டே சொல்லலப்பா, நீ ஒரு மாதத்தில் வரும்னு சொல்லு, நமக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, யமதர்மன் அவன் தூதர்களை வச்சு ஒரு ஓலை அனுப்புவான் ஒரு நாள். அன்றைக்கி நம்ம இங்கே ஒன்றும் அங்கே பேரம் பேசுகிறவங்களும் ஒன்றும் கிடையாது, போயிடணும். அந்த ஓலைக்கே நாங்கள் பயப்பட மாட்டோமே, ஏன்னா எங்கள் பெருமான் எங்கள் கூட இருக்குன்னா இந்த ஓலைக்காட பயப்பட போகிறோம்ங்கிறார். எடுத்த உடனே அவன்கிட்ட அங்கதன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதர்தாமும் வந்தமை அணுக மாட்டார் உடையவர் மதுகையாலே வெந்தொரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார்தம் தமர் ஒருவருக்கு அஞ்சத்தகுவோர் என்று சாற்றி போடான்ட்டார். அதுக்கப்புறம் அவன் கெஞ்சிறான், அண்ணா கொஞ்சம் படிக்கங்கண்ணா, அதில் எல்லாம் போய் எழுதி. அப்புறம் சாமி முன்னாடி கெஞ்சி நின்னானு பாருங்க, நீங்கள் அங்கே சொல்லிவிடுங்க சார், எங்களை கோவிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. சரின்ட்டார். அதில் எழுதியிருக்கு, இந்த கடிதம் கொண்டோடனே சுவாமிகிட்ட போய் கேட்குறார், சார்
சுவாமிகிட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி குதிரையை கொண்டு வர சொல்லிட்டார், நான் இப்போ என்ன சொல்லணும், இப்போ என்ன செய்யணும்? இவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா சாமியை விட்டு பிரியணும். ரெண்டாவது திரும்ப போய் எந்த மந்திரிக்கெல்லாம் போகல. சுவாமி என்ன சொல்கிறான், நீ அங்கே போங்கிறான். அவனவனே ரொம்ப வருத்தப்படுறாரு. சாமி சொல்கிறான், இல்லை நீ போ. என்னெல்லாம் பண்ணானா என்ன பாருங்கள் சார். இவர் வரும்பொழுது பட்டு பீதாம்பரம், அந்த முத்து மாலைகள், அதோட மந்திரி கோலத்தில் சிவிகையில் வந்து இறங்கினார். இன்றைக்கி இந்த தீட்சையெல்லாம் வாங்கி இன்றைக்கி எப்படி இருக்கிறாருன்னா ஒரு தவ கோலத்தில் இருக்கிறாரு. அந்த கோலம் எப்படி இருந்துன்னு வாதவர் புராணத்தில் கடவுள் முனிவர் சொல்கிறாரு, ஒற்றை கோவணமும் வாராத தலை சிகையும்ங்கிறார். ஒரு கோவணம், முடி சீவக்கூட இல்லையா, அப்படித்தான் அந்த கோலத்தில் தான் இருந்திருக்கார் ஒரு பரதேசி, அப்படி தான் இருக்கிறார். இப்போ இவன் வந்து இப்போ அங்கே போனோம். சுவாமி என்ன பண்ணானா, அந்த இவர் வரும்பொழுது கட்டியா அந்த பட்டெல்லாம் எங்கடா இருக்குது, எடுத்துகிட்டு வாங்கடா, அதெல்லாம் கேட்கல, அது எங்கே போச்சுன்னு தெரில சார். புதுசாக கைலாயத்துலேருந்து பட்டை கொண்டு வந்திருக்கான் சார். சுவாமி வந்து வாதல் பண்ணது இப்படியே சொல்கிறாரு, மாணிக்க வாசருக்கு மேக்கப் பண்ணி விட்டுருக்கான் பக்கத்தில் நின்று. அவருக்கு வேண்டிய பட்டாடையெல்லாம் கொடுத்து அந்த மணி மாலைகள், முத்து மாலைகள் அங்கேருந்து வந்ததெல்லாம் இல்லை, இப்போ வந்ததெல்லாம் மேலே ஒரிஜினலு எல்லாம், அதை அவ்வளோத்தையும் போட்டு விட்டு அடுத்தால ஒன்று சொல்லுவார். இவ்வளோத்தை விட ஒரு சிறப்பாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அவர் நீ அங்கே போயிட்டு வான்னு சொல்லி திருநீர் பூசி அனுப்பிச்சி வச்சானோ. அது வேர்ப்பிள்ளை உரையில் எழுதுகிறாரே, அன்றிலிருந்து இன்று வரை போகிற காரியம் வெற்றியாவதற்கு தாய் தந்தையரமாவது குருநாதரிடமாவது திருநீர் பூசி செல்வது வழக்கமாம். உரை சார். வேர்ப்பிள்ளை வந்து என்னமா எழுதுகிறார், அன்றிலிருந்து இன்று வரைன்னு எழுதினார். ஆனால் இப்போ இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்கள் பார்த்திங்கன்னா அதுகள் திருநீர் பூசிட்டு போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. அது எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் காலையில் திருநீர் பூசிட்டு போகும். இன்றைக்கி காலம் மாறிட்டு. ஆனால் இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளைங்க அப்படி தான் காலையில் உங்களை மட்டும் திருநீர் பூசிட்டு தான் பள்ளிவிடத்துக்கு போவோம் வந்து. அதனால் அப்படி தான். அதனால் சுவாமி திருநீர் பூசி அனுப்பிச்சானா. அனுப்பிச்சிட்டு அடுத்தல சொல்கிறாரு, சுவாமி என்ன பண்ணுறான், அங்கே போய் என்ன பேசணும்னு சொல்லி அனுப்புகிறான் சார். என்ன பேசணும்னு சொல்லி அனுப்புகிறான் மந்திரிக்கு. எப்பேற்பட்ட மந்திரி அது, 16 வயசில் எல்லா கலைகளையும் படித்து எல்லா தலபுராணங்களும் படிச்சணும். புராணம்னு தான் வந்தது. அதுக்கு உடனே தண்டமணி இவர் நம்ம வேர்ப்பிள்ளை உரை எழுதுகிறாரு, அனைத்து தலபுராணங்களையும் பயின்றதாம் அப்படின்னு ஒரு உரையை சேர்த்து விட்டார். அப்படி அவ்வளோத்தையும் படித்தவரா. அவருக்கு போய் அங்கே மன்னன்ட்ட போய் என்ன பேசணும்னு தெரியாது. ஆனால் சுக்கநாத பெருமானெல்லாம் எவ்வளோ கருணை பாருங்க. அவன் சொல்கிறான், அங்கே போனவுடனே அவன் கேள்வி கேட்பான். அவன் என்ன கேள்வி கேட்பாங்கிறது இவரு தெரியாதா, இவன் தானே கேள்வி கேட்க வைக்கிறாளே. அதனால் போன உடனே கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான், குதிரை வாங்காமல் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்பான். முதல் கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்லணும், இந்த லெட்டரில் உடனே வர சொல்லியிருந்து அதனால் வந்துட்டேன் சொல்லு. ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்பான், அப்போ குதிரை எப்போ வரும் கேட்பான். ஆவணி மூலதன்னைக்கு வரும் சொல் போ. அப்படி தான் சார் அனுப்புகிறான். கூடவே இருந்து பண்ணி அனுப்புகிறான் சார். இது எல்லாம் முடிஞ்சு குதிரையெல்லாம் முடிஞ்சு வந்து பாட்டி வந்தது போனது அவ்வளவும் முடிஞ்சு கடைசியில் வந்து மன்னன் சொல்கிறான் பதவரத்தை, என்ன பாருங்கள் எப்படி மாறிட்டான் பாருங்கள். மன்னன் மாறிட்டான்னு சொல்கிறான். முதலே அவன் பக்குவம் அப்படி தான் இருந்தது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், மாணிக்கவாசகர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறான், நீங்கள் இந்த நாட்டை ஆளணும் சரிங்களா. இயல்பாக அடுத்த கேள்வி, அப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. நான் உங்களுக்கு சேவகம் பண்ணணுங்கிறான். என்னம்மா கேட்டிருக்கான். அவனுடைய பக்கம் எப்படி இருக்கு பாருங்கள் சார். அவன் அவ்வளோ பக்கத்தில் இருந்தாதனால தான் சார் ஒரு மாணிக்கவாசகர் மாதிரி ஒரு மந்திரி அவனுக்கு கிடைச்சான். இல்லைனா வேறு மாதிரி மந்திரிலாம் கிடச்சிருப்பான். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அது வேறு இல்லைங்களா. கிடைச்ச மந்திரி எப்படி கிடச்சிருக்கான் பாருங்க. அப்போ மன்னன் வருத்தப்பட்டானா சார். என்ன வருத்தப்பட்டான் இவ்வளோதான் சார். வருத்தப்பட்டான்னு தான் பாட்டில் இருக்குது. சரி, நம்ம சொன்னோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம சொன்னால் உடனே மக்கள் யாருனாலும் நம்ம சொன்னதை கேட்பாங்க. இந்த ஆள் நான் சொன்னேன் நீங்கள் நாட்டு ஆளுங்கன்னா அது கேட்க மாட்டேங்கிறார். ஃபஸ்ட்டு டைமாக நான் சொல்லி ஒருத்தன் கேட்கலன்னு வருத்தப்பட்டான். அப்படி தான் என்ன மாதிரி முட்டாள் உரை எழுதுவான். வேர்ப்பிள்ளை உரை எழுதுகிறாரு, பெருமானே குருநாதராய் வந்து உபதேசம் செய்த பாக்கியம் பெற்ற இந்த அடியாருக்கு இந்த அரச பதவி ஒன்றுமில்லை என்பதை அறியாமல் இருந்து விட்டேனே என்று வருந்தனானான். அவன் எதை கண்டு வருந்துறாராம் மன்னன், நான் சொன்னதை கேட்கலன்னு வருந்தலை. ஏன் சார், அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருநாதராய் நின்று உமக்கு அருளினான் என்று சொன்னால் எத்தனை கோடி ஆன்மாக்கள் இந்த உலகத்தில் அதில் உமக்கு இப்படி கிடைச்சுன்னா அப்பேற்பட்ட நேர்
இந்த அரச பதவியாக உங்களுக்கு பெருசு, அது தெரியாமல் நான் என்னமோ பெருசாக ஒன்று கொடுக்குற மாதிரி வந்து கேட்டனே உங்கள்கிட்ட அப்படின்னு வருத்தப்பட்டாராம். வேர்ப்பில் எழுதுறாரு உரையில். அதனால் இவர் என்ன சொல்லிட்டார், என்னை திருப்பெருந்துறையில் கொண்டு விட்டுரு, அவ்வளோதான் சொல்கிறார். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம். அது கூட திருவிழாப்பாணத்தில் வந்து என்னை தில்லையில் விட்டுருன்னு சொன்னதாக வருது, வாதூர்பாணத்தில் திருப்பெருந்துறையில் விட்டுருன்னு வருது. திருப்பெருந்துறைக்கு இப்போ என்னென்னா மன்னன் சரின்ட்டான். சரிங்க, நீங்கள் பெரியவங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவரை உடனே திருப்பெருந்துறைக்கு போகிறதுக்கு ஏற்பாடுகளெல்லாம் பண்ணிவிட்டு தான் தன்னுடைய அரண்மனை நோக்கி போகிறான். இவர் திருப்பெருந்துறைக்கு போகிறார். அதுதான் சிறப்பு சார். அங்கே சுவாமி இவருக்காக காற்று உட்கார்ந்துருக்கான் சார். ரோச்சுவா இந்த வாதூர் புராணத்தில் என்னம்மா அப்படியே கண்ணீர் விட்டு அள வச்சுட்டார். அவ்வளோ வேறையும் எப்படி சொல்கிறாருங்கிறீங்க. இவ்வளோ முடிஞ்சு போச்சு, வந்திப்பாட்டியே மேலே போயாச்சு, இவன் ஆட்கொண்டு எல்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த ஆள் திருப்பெருந்துறைக்கு வராரு, சுவாமி அங்கே இருக்கிறான் சார். இவருக்காக நேராக சுவாமிகிட்ட வந்துட்டார். அதுக்கப்புறம் சுவாமி சொல்கிறான், என்ன சொல்கிறான், இன்னும் கொஞ்ச நாளில் முதல்ல என்ன சொல்லிட்டான், நான் வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது சுவாமி சொல்லலாம், ஏன்னா ஆட்கொள்ள வந்து முடிஞ்சது. இப்போ கைலாயத்தில் என்னை தேடுறாங்க. அங்கேயும் ஆஃபீஸு வேலை இருக்கும்ல, எவ்வளோ நாள் இங்கே சுற்றிட்டு இருக்க முடியும் டெப்டேஷன்லேயே அங்கே போய். அதனால் என்ன சொல்ல, அங்கே நான் போனோம், அதனால் நான் என்ன பண்ணுவேன், நான் அங்கே கிளம்புறேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து, வாதர் பணத்தை அப்படி தான் வருது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இவங்கள்லாம் மேலே வந்துடுவாங்க. நீ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்து நான் சில தலங்கள்லாம் சொல்கிறேன், அங்கெல்லாம் போய் நீ வந்து வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் நீ தில்லைக்கு வந்து புத்தரை வாதில் வென்று அதன் பின்னர் நான் உனக்கு சாயுச்சியம் தருகிறேன் இப்படின்னு சாமி சொல்லிட்டான். சரின்ட்டு இப்போ சாமி கிளம்புறானா சார். சாமி கிளம்புன உடனே இந்த 999 சிவகணங்களும் வருத்தப்படுறாங்க சுவாமியை பிரியறதுக்கு. உடனே அவங்களுக்கு சொல்கிறாரு, இங்கே இந்த பொய்கையில் நீங்கள் என்னை வச்சு வழிபாடு செய்யுங்க, ஒரு நாள் இங்கே ஒரு ஜோதி தோன்றும், அதில் நீங்கள்லாம் வந்துடுங்க, நான் மேலே பார்த்துக்கிறேன்ட்டு. அவங்க திருப்தி ஆகிட்டாங்க. சரி, அப்போ சாமி சொன்னால் சரி அப்படின்னு சாமி முன்னாடி போகிறாராம். ஒரே ஒருத்தர் மட்டும் பின்னாடியே போகிறாராம் சார், மாணிக்கவாசர். சாமி விட முடியாமல் நெல்லுமென் சாமி சொல்கிறான், நெல்லுமென் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இடம் நம்ம கண்ணீரோட வச்சுட நின்றுட்டார். சாமி போகிறான். போயிட்டு சுவாமி அங்கே போய் நின்று திரும்பி பார்க்குறான் மாணிக்கவாசர். என்ன இடம் சார் அப்படிலாம் சொல்கிறாரு திருவாரூர் அப்படின்ட்டு மேலே போகிறாரு. அப்படின்னு அந்த வரிசையாக அந்த கதையெல்லாம் இருக்குமா போதும், அந்த கதையெல்லாம் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் தான் நித்தல் உண்ணப்பம் பாடுறாரு. அப்படி ஒன்றா பாடிட்டே வரார். இப்போ கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஜோதி தோன்றுச்சு. இந்த 999 சிவகணங்களும் மேலே போயிடுச்சு. போன உடனே அந்த சிவகணங்கள்கிட்ட சுவாமி சொல்கிறாராம், சுவாமி நீங்கள் தானே எங்களை கூட்டிகிட்டு போனீங்க, அதே மாதிரி அப்போ நீங்கள் வரும்பொழுது எங்களை கூப்பிட்டு வந்துருக்கணும்ல, உங்கள் வேலை முடிஞ்சோன்னே நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க, எங்களை அங்கே விட்டுட்டு. மனசில் எவனாவது ஒருத்தர் நினச்சிருப்பான்ல அந்த சிவகணம். சாமி முன்னாடி நினைக்க முடியாது, பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் ஒரு நம்மளை மாதிரி நினைப்பலாம், சார் நீங்கள் தான் டெப்டேஷன் கூப்பிட்டு போனீங்க, அப்புறம் நீங்கள் அந்த ஆஃபீஸில் விட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இந்த கேள்வி அவனுக்கு வந்துடக்கூடாதுன்னு சுவாமி என்ன பண்ணுறாராம், அவங்கள்ட்ட சொல்கிறாராம் கூப்பிட்டு, நான் அன்னைக்கு வரும் பொழுதே உங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம், ஆனால் நானும் நீங்களும் எல்லாருமா வந்துட்டால் மாணிக்கவாசர் தனியாக ரொம்ப வருத்தப்படுவான், அதுக்காக உங்களை கொஞ்ச நாள் வச்சிருந்து கூப்பிட்டு வந்தேன். காரணம் அப்படி சொல்கிறார் சார். அப்படி சாமி கூடவே இருந்து, அதனால் இப்படி சுவாமி கூட இருக்கிறான், அவன் செய்கிறான் என்று நம்ம படித்தோம். என் செயலால் நம்ம இருந்தோம்னா இதை விட பெரிய சிரிப்பு வேற என்ன இருக்குங்கிறார். அதுதான் இந்த பாட்டு. நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அப்படின்னு இதை பெருமான் செய்கிறான்னு அதை நினைக்காம, நாடுதல் என்று சொன்னால் ஆராய்ந்து அறிதல்னு ஒரு பொருள். அருந்துயர் குரம்பை ஆன்மா நாடினா வந்து தேர்ந்து ஆராய்தல்னு அர்த்தம். அதனால் இங்கே அது மாதிரி ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல். அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி நடக்கிற செயலுக்கெல்லாம் நான் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா பெருமான் எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறான். வன்மைபுரி காய மரப்பாவை தன்னை அரண் கண்மம் எனும் சூத்திரத்தால் கெட்டியே இதை செய்கிறான். அதனால் இதை நாம் செய்கிறதெல்லாம் நன்மை தின்மை ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகை. 5ஆம் சூத்திரத்துக்கு பாஷ்யத்தில் சுவாமி ஒரு குறிப்பு எழுதுவார். விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே. சூத்திரம் கருத்துரை எழுதுகிறார் ஆசிரியர். இனி ஆன்மாக்களுக்கு தமது முதல் உபகாரத்தை உணர்த்துதல் முதலிற்று எழுதிட்டார். அப்படின்னா சுவாமி நமக்கு செய்கிற உதவி என்ன உதவி சொல்கிறார்.
விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்தறிந்தறியா. இந்த பொறிகள் எல்லாவற்றையும் இந்த புலன்களை அறியும், ஆனால் தம்மைத்தாம் அறியா. தம்மை அறியாதனால தம்மை வழிநடத்துகின்ற ஆன்மாவையும் அறியா. அதுபோல தாம் தம் உணர்வின் தமியருள் அப்படின்னா நம்மை வழிநடத்துகின்ற இந்த பெருமானை இந்த உயிர்கள் தம்மையும் அறிவதில்லை, பெருமானையும் அறிவதில்லை என்பதாம். இது சூத்திரம். இதுக்கு அடுத்தால இது எழுதுகிறார். இனி ஐயுணர்வுகள் தம்மைத்தாம் உணரா என்றது மேற்கோள். அதுக்கு அடுத்தால ஏது எழுதுகிறார். அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து காணின் அல்லது அவை ஒன்றையும் விடையாகலான். முதல் அதிகரணம் முடிச்சிட்டார். இப்போ ரெண்டாவது அதிகரணம் எழுதுகிறார். ரெண்டாவது அதிகரணம் எதுக்கு எழுதுறாரு தான் சுவாமி குலதெய்வம்னா பாஷ்யத்தில் சுவாமி எழுதுறாரு. இந்த ரெண்டாவது அதிகரணம் அதான் முதல்ல சொல்லியாச்சு, அந்த ஓமைக்கு அதான ரெண்டாவதாக தனியாக எழுதணும்னா அதுக்கு ஒரு மேற்கோள் எழுதுவார். ஒரே வார்த்தை எழுதுவார். இனி இதுவும் தமது முதலாலே உணரும் என்றது. அவ்வளோதான். இதுவும்னா உயிர்கள். உயிர்கள் எப்படி உணரும்னாரு? முதலாலே உணரும். முதல்வன்னா சுவாமி. இனி இதுவும் தமது முதலாலே உணரும். அதுக்கு ஏது எழுதுவார்? எழுதி ஆன்மா தன்னாலே உணரும் இந்திரியங்களைப் போல தானும் தன்னை உணராது நிற்றலான் அப்படின்னு எழுதினார். அது யாரை மறுக்கிறதுக்குன்னா ஈஸ்வர விகாரவாதியை மறுக்கிறது. அந்த செய்தியை சுவாமி சொன்ன பிறந்தான் புரியுது. ஏன்னா இல்லைன்னா நமக்குலாம் ஒன்றும் தெரியாது. அவர் சொல்கிறாரு, முதல் அதிகரணத்தில் சாங்கியரை மறுத்தார். சாங்கியருடைய கொள்கை என்னென்னா, இந்த ஐம்பொறிகளை வழி நடத்துறதுக்கு உயிர்னு ஒன்று வேணும்னு கட்டாயம் இல்லை. அவனுடைய கொள்கை, சாங்கியருடைய கொள்கை. ஐம்பொறிகளை வழி நடத்துறதுக்கு அதுவே வழி நடத்தி கொள்ளும், அதுக்கு இந்த உயிர் இருந்து தான் வழி நடத்தணும்னு இல்லை அப்படின்னு அவன் கொள்கை. அதை நம்ம மறுத்துட்டார். ஏன்னா ஐம்பொறிகள் இல்லாமல், இந்த உயிர் இல்லாமல் ஐம்பொறிகள் செயல்படாது, அதனால் சொல்லிட்டார். இப்போ பின்னாடி ரெண்டாவது அதிகரணத்தை இப்போ ஏன் எழுத வேண்டிய வருதான்? சாங்கியரை அங்கு மறுத்தவர் மெய்கண்ட ஈஸ்வர விகாரவாதிகள் அவங்களுடைய கொள்கை என்னென்னா, சாங்கியர் சொல்கிறது தப்பு தான். அவன் சொல்கிறான் சாங்கியர் சொல்கிறது தப்பு தான். ஏன் அப்படின்னா அது தனியாக பொறிகள் தனியாக செயல்பட முடியாது, அதற்கு ஆன்மா கூட இருக்கணும். ஏன்னா அந்த பொறிகள் சடப்பொருள், ஆனால் அது தானே செயல்பட முடியாது. அதுக்கு உயிருடைய ஆன்மா, சரி அறிவுடைய ஆன்மா தொழிற்படுத்த வேண்டும். அதனால் சாங்கியர் சொல்வது தவறு, நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஆன்மா அறிவுடைய பொருள் தானே, அதனால் ஆன்மாவை வழிநடத்துறதுக்கு இறைவன் வேண்டும் என்பது தேவையில்லை அவன் கொள்கை. ஐம்பொறிகள் தாமா செயல்படாது, அதனால் அது வழிநடத்துறதுக்கு ஒருத்த வேண்டாம்னு சொன்னான்னா சாங்கியர் சொல்கிறது தப்பு. ஏன்னா அது சடப்பொருள், அதனால் அதை வழிநடத்துறதுக்கு ஒரு அறிவுடைய பொருள் வேண்டும். ஆனால் சைவ சித்தாந்திகளே நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்த இறைவன் உயிர்களையும் வழிநடத்த இறைவன் வேணும்னு, அது தேவையில்லை. ஏன்னா இது பொறிகள் போல சடம் கிடையாது உயிர். அதனால் உயிர் அறிவுடைய பொருள் தானே, ஒரு அறிவுடைய பொருளை வழிநடத்துறதுக்கு இன்னொரு அறிவுடைய பொருள் இதுக்கு. அப்படியானா பிறகு அந்த அறிவுடைய பொருளை வழிநடத்துறதுக்கு இன்னொரு அறிவுடைய பொருள் என்று பிரவாகநாதி போல் ஓடும்னு எழுதணும் அவன். சார் உங்களுக்கு நான் தலைவன், எனக்கு இவர் தலைவன்னா, அப்புறம் அவருக்கு இவர் தலைவன் போகும்ல இப்படியே, அப்படின்னா அந்த கடவுளுக்கு மேல் கடவுள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால் அது அப்படி இல்லை. இது ஈஸ்வர விகாரி வாதம். சாமி சொல்கிறார் அது அப்படி இல்லை. மன்னு சிவன் சந்நிதியில் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். சொன்னான் சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டு அறிந்து நிற்கும் என்னான் சிவன் அசத்தை என்று மேற்கோள். இது எடுத்துக்காட்டு உண்பா. எல்லாம் அவங்க பின்னாடிலாம் அது என்ன மேல் நிலையிலெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் அவங்க எல்லாம் பாட்டு தெரிஞ்சிடும். நான் பாட்டு எதுவும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் 5ஆம் சூத்திரத்தில் 2ஆம் தினத்தில் முதல் எடுத்துக்காட்டு உண்பால் சொல்கிறார், மண்ணு சிவன் சந்நிதியில் மற்ற உலகம் சேட்டித்தது என்னும் மறையின் இயல் மறந்தாய். சொன்ன சிவன் கண்ணா உளம் வினையால் கண்டு அறிந்து நிற்கும் என்னான் சிவன் அசத்தை என்று. அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் சிவன்னே 3 தடவை சொல்வார். முதல்ல மண்ணு சிவன், அப்புறம் சொன்னான் சிவன், அதுக்கப்புறம் என்னான் சிவன். நீங்கள் சிவன் சிவன்னு திரும்ப திரும்ப இப்படி போட்டால் புலவர்கள் பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கூறியது கூறல்பாங்க. அது இல்லையா, சுவாமி எழுதுகிறார் பாஷ்யத்தில்.
அதுக்குரிய திருக்குறள் இல்லை. ஏன்னா மண்ணு சிவன் என்பது நிலை பெற்று விளங்குகின்ற தன்னுடைய நிலையிலே வேறுபாடு இல்லாத என்று பொருளாம். தன்னிலே நிலை வேறுபாடு இல்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் நன்மைகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றவன். அதனால் அது செம்பொருள் துணிவு. அதனால் என்ன அர்த்தம்னாரு, அவன் இன்பமே வடிவமாகிய தன்னுடைய நிலைப்பாட்டை குறித்தவாறு முதல்ல. சரி சார், அதுக்கப்புறம் சொன்னான் சிவன் அப்படின்னா அவன் முற்றறிவுடையவன். நமக்கு ஒரு குருநாதர் இருக்கலாம், நம்ம குருநாதருக்கு ஒரு குருநாதர் இருக்கலாம். குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதராகி அவன். அதனால் இந்த ஆன்மாக்கள் அறிந்து கொள்ளுமாறு வேதாகமங்களை திருமுறைகளை எல்லாம் சொன்ன சிவன் அவன். அதனால் அவன் முற்றறிவுடையவன் என்ற குணம் பற்றி சொன்னான் சிவன். மூணாவது, என்னான் சிவன் அசத்தை என்றுனார். அசத்துனா இந்த உலகம். இந்த உலகத்தை அவன் அழுந்தி நின்று அறிவதில்லை நம் போல. ஏன் என்று சொன்னால் கழிக்க வேண்டிய ஆணவ மலம் நமக்கு இருப்பது போல அவனுக்கு இல்லை. அதனால் அவன் அறிவில்லை. அதனால் இன்று என்பதனை இன்றைக்குன்னு எழுதாமல் இல்லை என்று பொருள் சொல்லுனர். அந்த நிலை அவனுக்கு இல்லையாம். அதனால் என்னான் சிவன் அசத்தை என்று அப்படின்னு இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் அவன் அப்போ அது அவனுடைய இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்கின்ற தூய தன்மையன் என்பதை விளக்கும் எழுதினார். அப்போ முதல்ல மண்ணு சிவன் என்று சொன்னதுனால அவன் இன்பமே வடிவானவன் என்றும், சொன்ன சிவன் என்பதனாலே அவன் முற்றறி உடையவன் என்றும், என்னான் சிவன் என்பது அவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்கின்ற தூய தன்மையன் என்றும், அவனுடைய எண்குணங்களின் முக்குணங்களிலும் பல்வேறு வைத்து சொல்லப்படுவதனால் இது கூறியது ஊரில் இல்லையாம் என்று உணர்க சுவாமி உரை பாஷ்யத்தில் சொல்லிட்டு இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு ரொம்ப போடார். அதுதான் நயம் சார். சுவாமி இல்லைன்னா இந்த சிவஞானம் போது என்றைக்கு நமக்கு புரியும். இப்போ மட்டும் புரிஞ்சுட்டான்னு கேட்டுறாதீங்க, இதை புரிஞ்ச மாதிரி இருக்கு. சுவாமி இல்லைன்னா பாஷ்யம் இல்லைன்னா என்னத்தை புரியும்? ஒன்றும் புரியாது. நம்ம அந்த மேல்நிலை வகுப்பெல்லாம் படிக்கவும் இல்லை, படித்தாலும் எதாவது புரியும். நமக்கு என்ன தெரியும்? சொல்கிறாரு, அங்கே எழுதுறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க. சரி, இது அவ்வளோ இப்போ இறைவனை சொன்னீங்க. உயிர் அந்த தரும் இன்பத்தை எப்படி அனுபவிக்கும்? அதுக்கு அது என்ன மாதிரி அனுபவிக்கும் அப்படின்னா, ஏன்னா இறைவன் வழி நடத்தனா இறைவனும் உயிரும் ஒன்றாய் நின்று அனுபவிக்குமா அது, அல்லது இறைவனும் உயிர் வேறாய் நின்று அனுபவிக்குமா? அது எப்படி அனுபவிக்கும்? அது சொல்லிப்போம். என்னமா பாட்டு எழுதினவன். வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது. வெய்யோன்னா சூரியனுடைய ஒளியிலே ஒடுங்கி நட்சத்திரம். இப்போ அந்த விண்மீன்கிறாரு. இப்போ காலையில் 5:30 மணிக்கு நட்சத்திரம் தெரியும், ஒரு 6:30 மணிக்கு என்ன ஆயிடுன்னு பாருங்க, சூரியன் ஒளியில் உள்ள அது விளங்கிட்டு வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல. ஆனால் அது சூரியனும் இல்லை, அது உள்ள அடங்கி நின்று. அது மாதிரி மெய் அவனில் பெருமான்ட்ட கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலனை எப்படி சார் இருக்கும்னாரு, உடனாய் கண்ணார காண. அப்படின்னா எப்படி இருக்கும்னாரு, அது இறைவனோடு ஒன்றாயும் இல்லை, இறைவனோடு வேறாயும் இல்லை, இறைவன் தருவதை அனுபவிக்கின்ற உடனாம் நிற்கின்ற தன்மையில் நின்று அனுபவிக்குமாம் உயிர். அப்படி உயிராம் தன்மை அப்படி நின்று அனுபவிக்கும்னா அவன் பாரபட்சம் இல்லாதவன் ஆயிற்றே. அப்படியானால் எல்லா உயிர்களும் ஒன்று போலெல்லாம் அனுபவிக்க வேண்டும்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தான் முந்தைய எடுத்து காட்டுவன்பால சொன்ன சிவன் கண்ணா உளம்னா உயிர்கள் வினையால் கண்டு அறிந்து நிற்கும் கான். அவன் வினைக்கு தக்கன எப்படியோ அதை அனுபவிக்கும் கான் எழுதினார். அதைத்தான் இந்த பாட்டில் மெயினாக அங்கே கொண்டாடுறார். அப்போ இந்த வினை போகத்தை சுவாமி கொடுக்குறான். அதனால் இதில் நான் அதுதான் அவன் வினைங்கிற 2 கயிறு, அந்த நல்வினை தீவனும் கயிறை வச்சு கட்டி நம்மளை பொம்மலாட்ட பொம்மை மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். இதில் நம்முடைய செயல் என்ன, நான் தான் ஆடுறேன்னு இனிமேலாவது ஆட வேண்டாம்ங்கிறார். அதான் பாயிண்ட்டு. வன்மை புரி காய மரப்பாவை தன்னை அரண் கண்மம் எனும் சூத்திரத்தால் கூட்டியே நன்மை திண்மை ஆட்டுவது நாடாது அறிவிலார் தம் செயலாய் நாட்டுதல் போல் உண்டோ நகையினர். அப்படின்னா பெருமான் இவ்வாறு செய்ய நாம் தான் சார் எல்லாம்னு சொன்னால் அவர் சொல்கிறார், இதை விட பெரிய ஜோக் ஏதாவது இருக்கா? சிரிக்கத்தாண்டா வேணும் உங்களை பொறுத்துங்கிறார். அவன்கிட்ட போய் சேர்றதே நம்மளால் முடியாதுங்கிறார். தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமை இவன் ஆர் அதற்குன்றார். தாமே தரும் அவரை அவனே தரப்போகிறான். என்னுடைய முயற்சினால் நான் பெருமான்கிட்ட போயிடுவேன்னு நினச்சா ஒரு வார்த்தை போட்டார், இவன் ஆர் அதற்குன்னார். உன்னால் என்னடா முடியும் போட சொல்ல. தாமே தரும் அவன்
தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து, திருவாசகம்தான் கொடுக்குது. வானே நிலனே பிறவே அறிவறியார் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்களில் வாடி வந்தோர்க்கும் வாய் தரவாய். எல்லாம் அதான் திருமுறைகளுடைய பிழிவு பின்னாடி சாத்தணும், அவ்வளோதான். அதனால் அதையே நம்மளால் செய்ய முடியாதுன்னா இந்த வினையில் நம்ம என்ன ஆட்டம் போடுறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு 90வது பாட்டில். ஏன்னு ஒரு பாட்டு பார்த்துடலாமா? நேரம் எப்படி மணி பார்த்துலாமா? இன்னும் ஒரே ஒரு பாட்டு சொல்லி முடிச்சிடுறேன். 6 தத்துவமும் ஆணவமும் நீங்கி பேராக ஆனந்தம் பெற்றாலும் வேறாக பார்த்து இருப்பது அன்றியே பாழான கண்மத்தை நீத்திருக்கலாமோ நிலத்து. 6 தத்துவமும் 36 தத்துவம் ஆணவமும் அப்படின்னா மாயை, அடுத்தது ஆணவம் நீங்கி உயிர் பேராக ஆனந்தம் பெற்றாலும், உயிர் ஆனந்தத்தை பேராக பெற்றாலும், இது செய்யுள்னால பேராக ஆனந்தம்னு இருந்தது. முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து, முன் எழுந்து எதிர் வந்துன்னு இருக்கணும் பாட்டு. ஆனால் செய்யுள்னால எப்படி அமைஞ்சுன்னா தனமனை செய்யாது. முன் வந்து எதிரெழுந்து என்பது செய்யுளாகலின் முன் எதிர் வந்து எழுந்து அப்படின்னு எழுதினார். பாட்டு எப்படி இருக்குது பாருங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன் எழுந்து முன் வந்து எதிர் எழுந்து. பொருள் எப்படி கொள்ளணும்? முன் எழுந்து, நாங்கள் வர முன்னாடியே எழுந்து எதிர் வந்து. அப்படி தான் முந்தின நாள் சாயங்காலம் சொல்லிட்டு போச்சு இல்லைங்களா? நாளை காலையில் நீ வர முன்னாடியே நாங்கள் முன் எழுந்து உன்னை வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம்னா பாரு என் வீட்டில் அப்படின்னு சொல்லுது. இப்போ காலிங் பெல் அடித்தாலும் குர்றன்னு தூங்கிட்டு இருக்கு, அது வேறு. அதனால் முன் வந்து எதிரெழுந்து என்பது முன் எழுந்து எதிர்வந்து என்று இருக்க வேண்டும். அது பொருளுக்காக, ஆனால் இது செயலுக்காக. அது மாதிரி இங்கே 6 தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் ஆனந்தம் பேராக பெற்றாலும் அப்படின்னு இருக்கணும். செய்யுள்ங்கிறதுனால உயிர் பேராக ஆனந்தம் பெற்றாலும் அப்படின்னா அந்த நிலையில் மாயை நீங்கி ஆணவம் நீங்கி அந்த சிவானந்தத்தையே அனுபவிக்கின்ற அந்த உயர்ந்த நிலை, அதுக்கு போன பிறம் கூட வேறாக பார்த்து இருப்பது அன்றியே பாழான கண்மத்தை நீத்திருக்கலாமோ நிலத்துனர். அப்படின்னா பாழான கண்மம்னா இந்த இடத்துல இந்த பிரார்த்த கண்மம். இந்த பிரார்த்த கண்மம் அப்படின்னா இந்த உடம்போடு அனுபவிக்கின்ற இந்த வினை. அப்படி இந்த வினையை வந்து இந்த உடல் அளவிலே கழியும். திருவள்ளுவர் என்ற வினை உடலோடு ஏகும் இடையேறும் வினை தோன்றில் அருளே சுடும். அதனால் வந்து என்னன்னா ஆகாமிய கண்மம் ஏறாது என்பது பெறப்பட்டது. அந்த ஆகாமிய கண்மம் ஏறாதுங்கிறதுக்கு அருணையார் உரையில் எழுதுறாரு. என்னமா எழுதுறாரு பாருங்க. அந்த சீவன் முத்தர்க்கும் அந்த உயர்ந்த அவங்களுக்கும் பிரார்த்த வினை தாக்காமை மாத்திரை அல்லது விளையாமை இல்லையாம் அப்படின்னு எழுதினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்காமை மாத்திரை அல்லது விளையாமை அப்படின்னா பிராரத்த வினை தாக்குமாம், ஆனால் புதியனவாக ஆகாமிய வினை ஏறாதாம். என்ன நுட்பம் பாருங்க. பிராரத்த வினை தாக்குமாம். சரி, அப்படி தாக்குனாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, நம்மளை வினை தாக்குனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த தாக்கத்தை வந்து தாங்க முடியாமல் புதிய வினை செஞ்சிடறோம். ஏன்னா அந்த தாக்கத்தினால ஒரு விருப்போ வெறுப்போ வந்துடுது. அந்த விருப்பு வெறுப்பினால் வரக்கூடிய செயல் மேலும் வினையாக ஆகாமியமாக பதிவாயிருது. அவங்க எப்படி சார் இருப்பாங்கன்னாரு, புதிய வினைக்கு அவங்க இடமே கொடுக்கறது இல்லையா. அதனால் அந்த இடத்துல வந்து தாக்காமைன்னு சொல்லாமல் தாக்காமை அல்லது விளையாமையாம் உரை. அதனால் வினை தாக்கத்தான் செய்யும். அப்போ அந்த பாழான கண்மம் என்ன வரும், ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, ஞானிகளுக்கு புதிய வினை வராதுன்னாரு. ஏன்னா அவங்க அப்படி இருப்பாங்க. அங்கித்தம்மனை வல்லாருக்கு அனல் சுடாதாகும், அவுடத மந்திரம் வல்லாருக்கு அறுவிடைகள் ஏறா. சித்தியார் சொல்கிறார். அங்கித்தம்மனை வல்லார்னா தீய கையாளக்கூடிய அந்த மந்திர பயிற்சி பெற்றவர்கள். அதனால் அவங்க கையில் அப்படி தீ எடுத்துகிட்டு வந்தாங்களா அவங்களுக்கு சுடாது, ஏன்னா அந்த பயிற்சி அவங்க பெற்றவங்க. அதனால் தீ கையாளக்கூடிய பயிற்சி பெற்றவனுக்கு தீ சுடாது. அவுடதம் மந்திரம் அந்த வழியில் சில பேர் அவன் பண்ணான்னா அவனுக்கு வந்து விஷமெல்லாம் ஏறாது. அது மாதிரி எங்கித்தை கண்மம் எல்லாம் செய்தாலும் ஞானிக்கு இரு வினைகள் சென்று அணையா அப்படின்ட்டு அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் இந்த பிறவியில் அனுபவிச்சுட்ருக்கிறாங்களே கொஞ்சம், அதை பிரார்த்தம் சொல்கிறாரு. முர்ச்சை வினை இங்கு தங்கிப்போம் எது போலனாரு, பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்த சக்கரமும் கந்தித்து சுழலுமா போல்னர். மண்பாண்டம் செய்கிறான், அந்த சக்கரம் சுற்றி விடுவான், சுற்றி தானே பண்ணுவான். இப்போ பானை செஞ்சு முடிச்ச மாதிரி அது கொஞ்சம் நேரம் சுற்றி நிற்கும். அது மாதிரி இந்த வினை கொஞ்ச நாள் வேலை செஞ்சு நிற்குமா. என்ன ஓமே பண்ண
அது சுற்றி அப்படியே நிற்கும். அது சொல்லார், முச்சை வினை இங்கு தங்கிப்போம், பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்த அப்படின்னார். பாத்திரமும் குலாலன் வினை தவிர்ந்தன்னா அவன் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ நின்றுட்டான், அவன் வேலை முடிஞ்சுது. ஆனால் அது கொஞ்சம் நேரம் சுற்றி நிற்கும். அது மாதிரி இவங்களுக்கு, இந்த ஞானிகளுக்கு அந்த பிராரத்த வினை கொஞ்ச நாள் இருந்து அப்படியே ஓஞ்சு போகுமா. அதனால் பிரார்த்த வினை தான் அருணையார் உரை. வினை தாக்காமை அல்லது விளையாமையாம்னு எழுதினார். தாக்கத்தான் செய்யும். பாயிண்ட் என்னென்னா, பாலான கண்மம் இனிமேல் நீத்துன்னா புதுசாக வினை வராமல் இருக்கும் ஞானிக்கு அப்படின்னு சொல்லி இந்த சித்தியாரை சொல்கிறார். அதனால் சக்கரமும் பந்தித்து சுழலுமா போல் மங்கி போய் வாதனையால் உழல்விக்கும் எல்லா மலங்களும் பின் காயமுடும் ஆயுமன்றே. அதனால் அதுதான் இங்கே சொல்ல. அதனால் 6 தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் பேராக ஆனந்தம் பெற்றாலும் வேறாக பார்த்திருப்பது அன்றியே பாலான கண்மத்தை, இந்த இடத்துல பாலான கண்மம் என்பது பிராரத்த வினயம், அந்த பாலான கண்மத்தை நீத்திருக்கலாமோன்னா நீத்து இல்லை அப்படின்னா அது தாக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது புதிய வினை ஏறாமல் சுவாமி பார்த்துக்கிறோம். ஏன்னா இவங்க சுவாமி மேலே அதுக்கு காரணம் தட்சிணாமூர்த்தி தசகாரியம்னு திருவாவடுதுறை ஆதீன பண்டார சாத்திரம். அதில் சொல்வார், அந்த வினைகளெல்லாம் அவ்வாறு தாக்கும் பொழுதும் அவர்கள் எப்படி இருப்பார்கள்னாரு, அவர்கள் பெருமான் திருவடியை வேசிக்கன்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ வினை தாக்கிறப்பவும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, அப்பவும் அவங்க பெருமான் திருவடி தான் சிக்கன் பிடிச்சிட்டு இருப்பாங்களாம். அதனால் என்னம்னா அந்த வினை அப்படியே போகுதே ஒழிய புதிய வினைக்கு அங்கே இடமில்லை. அதுதான் பாலான கண்மத்தை நீத்திருக்கலாமோ நிலத்து என்று 6 தத்துவமும் ஆணவமும் நீங்கி உயிர் வேறாக ஆனந்தம் பெற்றாலும் வேறாக பார்த்திருப்பது அன்றியே பாலான கண்மத்தை நீத்திருக்கலாமோ நிலத்து என்று சொல்லி 91வது பாடலில் கொண்டு இந்த சிந்தனையை நாம் இன்றைக்கி நிறைவு செய்கிறோம். அதனால் அடுத்த வகுப்பை நிச்சயமாக பிப்ரவரியில் ஒரு மாதம் நான் ஐயாவோடு கலந்து கொண்டு அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு சுகநாத பெருமானுடைய திருவருளை வேண்டி இந்த நிகழ்வை இவ்வாறு நடத்துவதற்கு துணையாக இருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் கலந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். 5 எழுத்து திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. 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 நாடுடைய சிவனே போற்றி. உங்களோட இருந்திருந்தால் மாணிக்க வாசகராக நீங்கள் இருந்திருக்கீங்களோ நம்ம இல்லை. இதுமாரி இந்த வயசில் இவ்வளோ தூரம் சொல்கிறதுங்கிறதெல்லாம் பெரிய ரொம்ப பெரிய விஷயம். பார்த்து கிளவு